Well done. God bless you. God bless you. Shalom, shalom. Shalom. Perfect peace to each and everyone. Today we'll be discussing on a very beautiful subject, incident which contains a parable. That is very important. God never does a thing simply for people's act or people's happiness. Whatever Jesus did was a parable, was an example, I would say. So this is a wonderful example of how to live the life. This is an extreme deeper subject which we have to understand and apply in our life so that we could be free. That's the truth. So I want you to listen it very carefully. Do not conclude anything before you make it to the full message, but listen to it. Ask questions so that you will understand the mystery. I want you to stay connected and listen to this fully. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42. Luke chapter 10 verses 38 to 42. We are going to enjoy this message. A wonderful subject, especially women's. ஸ்திரீகள் ரொம்ப விரும்ப போறீங்க இந்த செய்தியை. லூக்கா 10:38 முதல் 42 வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. அந்த 42nd verse கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 42வது. தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் a pen, அந்த ஒன்றே அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாசிங்க. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். But one thing is needed. Only one is needed, and Mary has chose the best part, the good part, which will not be taken away from her. இன்றைய செய்தியின் தலைப்பு, be boundless. எல்லையற்றதாக இருங்கள். Be boundless. எல்லையற்றதாக இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லையற்றதாக இருங்கள். Be boundless. Be boundless. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களையும் அர்த்தங்களையும் நீர் கற்றுத்தாரும். அதை நாங்கள் பயன்படுத்த நீர் ஞானத்தை தந்தருளும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே சீல் பண்ணி மறைக்கின்றோம். பொறுப்படுத்திக் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம், 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 ஷலோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் இந்த செய்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துட்றேன். நான் சொல்கிற சில காரியங்கள் உங்களுக்கு நேரடியாக குத்துற மாதிரி இருந்தால் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஐ எம் ஹியர் டு ஸ்பீக் த ட்ரூத். நான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் ப்ளீஸ் டோன்ட் பி அஃபெண்டட், பட் டேக் த ட்ரூத். God speaks in mysteries, speaks in parables, and when we dissect that, understand the essence. That's what we need. Another, don't get offended, don't get hurt. How could this be? Why not? What if? Put the question there. So stay connected. If my words are harsh, I'm going to be raw today. I'm not going to be very harsh, compassionate. No, I'm going to be raw today. So if there is something that's going to hurt you, I'm extremely sorry. So let's get on with it. வசனம் வாசித்தோடனே நிறைய பேர் நான் மரியாள் அப்படின்னு, ஹலோ, வசனம் வாசித்தோடனே நிறைய பேர் நான் மரியாள் பாஸ்டர், என் மார்த்தாவை இருக்க மாட்டிங்களா? மார்த்தா நமக்கு சம்மந்தமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு. செய்தி இருக்குது இன்னைக்கு, நல்ல சிறப்பான செய்தி இருக்குது. ஹலோ, நல்லா புரிய வேண்டிய செய்தி. இதை பல தடவை வாசிச்சுட்டு சும்மா அப்படி மேலோட்டமா என்ன அர்த்தம்னே புரியாது. அதாவது ஆண்டவர் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பைபிள் வாசிக்க சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னு 5 வசனம் வாசிக்கும் போதே 3ஆம் பரலோகம் போயிருந்துச்சானோ.
ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் கர்த்தாவே, எஸ்இடிசி பஸ் அப்படி பிரேக் அடிக்கும் பாருங்க, அது மாதிரி மேலோட்டமா. ஆமாம் ஆமாம் சொன்னார், வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார், வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. இந்த செய்தியை வந்து நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லியே ஆரம்பிக்கிறேன் எங்கள் அம்மாவை வச்சு. உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வெளியூர்லேருந்து வந்தால் எங்கள் அம்மா தானே கவனிக்கணும். ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்தா என்ன சொல்லிடுவாங்க, பெரிய ஆடம்பரம், காசுக்கும். சும்மாவே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில். சும்மா சொல்லிடுவாங்களா இல்லையா? அதனால் அவங்க தான் கவனிக்கணும். சொந்த தம்பி வந்திருக்காரு, அவங்க தான் செஞ்சு போடணும். எங்கள் அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு வாமா அம்மாவோட தம்பி, மார்த்தாலே நீ என்ன வேலை செஞ்சு கொண்டு இருக்க? நீ வந்து மார்த்தா மாதிரி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காத, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கோன்னு. எங்கள் ஐயா வசனங்களை நாங்கள் தான் வருஷம் ஃபுல்லும் கேட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஓட்டியிருக்காரு எங்கள் அம்மாவை. அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சப்ஜெக்டு ஆண்கள் 2 பேருக்குமே பொருந்தும். ஆணின்றி பெண்ணின்றி 2 பேருக்குமே பொருந்தும். ஆனால் பெண்களுக்கு இது ரொம்ப தேவை. திஸ் இஸ் வெரி நீடட். தவறாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய தேவையில்லாத காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு இது மிக சிறந்த ஒரு பாடம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இவரை பற்றி தான் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. லூக்கா 10 கிட்டெல்லாம் வந்து ரொம்ப பயங்கர பெரிய ஆள் ஆயிட்டார். எல்லா பக்கமும் பரவிடுச்சு. இவர் யாருன்னு பரப்பிட்டாங்க, நசரேயனாகி இயேசுன்னு இல்லை, மெசியான்னு பரப்பிட்டாங்க எல்லா பக்கமும். அவர் நடந்தா அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சும்மா உள்ள ஆளையே இப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக கிளப்புறாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சும்மா ஒருத்தர் இப்போ ஏதாவது சின்ன செயல் பண்ணாலே பயங்கரமாக செஞ்சிடுறாங்க. இவரெலாம் வந்து அற்புதம் நேருக்கு நேராக செய்கிறவர் இயேசு கிறிஸ்துலாம். அப்படி கை வச்சா குஷ்டரோகம்லாம் சரியாகுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆள் மெசியா அப்படின்னு எங்கேயும் பரவிருச்சு. எல்லா இடத்துலையும், தமஸ்கஸில் பரவிருச்சு, கப்பர்நாகும், எல்லா இடத்துக்கும் பரவிருச்சு. அப்படின்ற சமயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையிறார். இயேசு கிறிஸ்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா யார் கூடயும் தங்க மாட்டார், யார் இடத்துலையும். எப்பவும் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருப்பார். ஆமாவா இல்லையா? அவருக்கு பிடிச்ச இடம் தனிமை. ஏன்னா கூட இருந்தால் நம்ம ஜனம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவரே இருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் அவர் பரத்தில் இருக்கவரே இன்னைக்கு நீங்கள் வந்து நொயின்னு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? இல்லை ஒரு அம்மாலாம் சொல்லுது, ரேஷன் கடைக்கெலாம் கூப்பிட்டு போதான் ஆண்டவரை, பெரிய பாக்கியம் வேண்டாம், என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி. அந்தளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு இப்போ நேரில் இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. கையோடு கூப்பிட்டு போய் பக்கத்துலேயே உட்கார வச்சு, இந்த சின்ன பிள்ளைங்க டெடி பேர் வச்சுருக்கு பாருங்க, அது மாதிரி வச்சு பேசிக்கிட்டே இருப்பான். ஆண்டவரே இது செஞ்சு கொடுங்களேன், ஆண்டவரே 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 அப்படி. அதனால தான் ஒரு படத்தில் ஏறி நான் அங்கே பறிந்து பேசிக்கிறேன், கீழே வரல அப்படின்ட்டு. அதனால் இயேசு கிறிஸ்து முக்காவாசி நேரம் தனிமையில் தான், தனியாக போய் ஜெபிக்கிறது, தனியாக ஆண்டவர்கிட்ட உறவாடுறது. எப்போயாவது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பைபிளில் மார்க் பண்ணணுன்னா அதுக்கும் 3 பேரை வச்சுருப்பார். யார்? யோவான், பேதுரு, யாக்கோபு. இந்த 3 பேர் தான் வச்சுருப்பார். அதுக்கு மேலே யாரையும் கூட்டு போக மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேப் வச்சுருப்பார். அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். தனியாக தங்குறது, தனியாக இருக்கிறது அப்படியே. ஆனால் இங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே மார்த்தாள் போய் இன்வைட் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் வாங்க, நாங்கள் பைபிளில் தெளிவாக இருக்குது. 38வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பாப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கேட்டுக்கோங்க, ஆண்டவரா போய் நான் அந்த வீட்டில் தங்கிக்கிட்டுமான்னு கேட்கல, அந்த ஸ்திரீ ஏற்றுக்கொண்டாள் இருக்கு. பைபிள் இங்கிலீஷ்ல இன்வைட்டட் இருக்கு. இன்வைட்டட்னா எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தங்குங்களேன் அப்படின்னு கேட்கறது. அல்லேலூயா. இவர் வந்து அற்புதமான அடையாளம் செய்கிற மனுஷன். பாவிகளோட உட்காந்து எல்லாரையும் அப்படியே ஈக்குவலாக நடத்துகிறவர். எல்லாரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்து குதிரையில் வருவார் அப்படி இப்படின்ற போது இவர் பாவிகளோட உட்காந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட தான் இவர்கிட்ட பேச்சே இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? யார் பாவம் செய்கிறானோ, யார் உளுந்து கிடக்கிறானோ, எவன் வந்து மிடில் கிளாஸாக இருக்கானோ அவன்கிட்ட தான் பேச்சே இருக்கும். பணக்காரன் வந்து ஆண்டவர் என்ன செய்வார்?
குத்தி பாயிற மாதிரி கேள்வி கேட்டு அனுப்புவார். என்னங்க உண்மை தானே? ஆமேன்னு சொல்லுங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்களோடய தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ எல்லா ஜனமும் இவரை பற்றி பேசுகிற இந்த ஜனத்தை மார்த்தாள் போய் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னோடனே வந்துட்டார் ஆண்டவர். சரி நான் வந்து இருக்கேன் அப்படின்னேன். இப்போ மார்த்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மார்த்தாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் என்ன? மரியாள். மரியாள் ஒரு தங்கச்சி இருக்காங்க. எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்காங்க. ஹலோ, எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இப்போ மார்த்தா யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க தான் ஹோஸ்ட்டு. ஹோஸ்ட்னா புரியுதா உங்களுக்கு? தொகுத்து நடத்துகிறவங்க. அது இல்லையா? தொகுத்து நடத்துகிறவங்க. வீட்டுக்கு வர சொல்லி அவரை வீட்டுக்கு விருந்தாளியாக கூப்பிட்டுருந்தா விருந்து வைக்கிறவங்க அவங்க தான். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? விருந்து வைக்கிறவங்க அவங்க. என்னைக்கா நீங்கள் விருந்தாளியை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் விருந்து வைங்கன்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? அடித்து பற்றிடுவாங்க நம்மளை. நீ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நீ என்ன விருந்து கேட்குறியா அப்படின்னு நம்ம செய்யணும். அவங்க பேர் தான் ஹோஸ்ட். Now Martha is a host, the person who invited Jesus Christ. ஆண்டவரை வந்து வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற மெசையா என்று அழைக்கப்படுகின்ற யூதர்களுக்கு விடுதலை தருகின்ற ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால மார்த்தா தான் வீட்டுக்கு வந்த போது பொறுப்படுத்தி செய்வாங்களா இல்லையா? வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நல்ல ஒரு சாப்பாடு தரதும், நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களா இல்லையா? ஹலோ, பாஸ்டர் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தால் மிளகாவும் ஜீனியமா வைக்கிறீங்க, காரமும் இனிப்பும் சாப்பிடுங்க பாஸ்டர்னு பெரிய சாபமாக விட்டு போயிடுவார். உருப்படாது ஜனம் அப்படின்னு. ஆனால் என்ன இன்னைக்கு நம்ம ஜனம் பண்ணுறோம்? ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலே நமக்கு இருக்கோ இல்லையோ தி பெஸ்ட்டு அது என்னமோ அதை அவர்கிட்ட கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா சாப்பிட்டு மன நிறைவா வாழ்த்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும் செய்வோமா இல்லையா? இன்னைக்கு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க பர்சன் சில ஜனம்லாம் ஓடும். என்னன்னு பார்த்தா கலர் வாங்கிட்டு வர. நீங்க எல்லாம் செய்யவே மாட்டீங்களா? இல்ல பாஸ்டர் முன்னாடியே வராருன்னா வாங்கி வச்சிரும் பப்ஸ். பாஸ்டர் கண்ணெல்லாம் வீங்கி போற மாதிரி இவ்வளவு பெருசு வாங்கி வச்சிரும். பப்ஸ் சாப்பிடுங்க பாஸ்டர் பப்ஸ் அப்படின்னு. அதுலயே பக்கா ஜோக்கிங்க. நல்ல உள்ளங்கள். என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு இத்தனைக்கும் பாஸ்டர் வந்து மெசையா கிடையாது. ஹலோ, சிலுவை சுமந்தி தூக்குன பெரிய ஆள் கிடையாது பாஸ்டர். ஆனா நீங்க ஒரு பாஸ்டருக்கு என்ன பண்றீங்க பாருங்க. அதை செய்யறதும் இதை செய்யறதும். பாஸ்டர் வீட்டுக்கு வராருன்னா அன்னைக்கு தான் ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வருஷம் ஃபுல்லும் வீடு அழுக்கா இருக்கும். பாஸ்டர் வராருனோட சுத்தமா அடிச்சு அப்படி கிளீனா இருக்கான். நான் பாஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு அட்வைஸ் தரேன். கை கழுவுற மாதிரி கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க, அப்போ தெரிஞ்சிடும். சும்மா சொல்லிது. ஒரு சின்ன ஒரு பாஸ்டர், சர்ச்சு வச்சு நடத்துகிற பாஸ்டர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாஸ்டர், அவருக்கு இவ்வளோ மரியாதை நீங்கள் செலுத்துறீங்க. வீட்டுக்கு வந்தால் அதாவது புருஷரை உட்காரவே விடாது ஜனம். ஆமாம் இல்லையா? இதை எடுத்து வைங்க, அதை எடுத்து வைங்க, பாஸ்டர் கவனிங்கன்னு அவர் பிபியை சுட்ட பாய்க்கிறோம். இதெல்லாம் நடக்கும் ஒரு பாஸ்டருக்கு. இங்கே தேவாதி தேவன் மெசையா என்று சொல்லப்படுகிற ஒருத்தர், அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிற ஒருத்தர் வராருன்னா எப்படி இருக்கணும் கவனிப்பு? சும்மா வந்தவரை வாங்க உட்காருங்க போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஹலோ, இயேசு கிறிஸ்து விளையாட்டு கிடையாது. ஆனா மார்த்தா வந்து தான் வேலையை சரியா செய்யறாங்க. என்னை கேட்டீங்கன்னா ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்குனீங்க மார்த்தா சரியா வேலை செய்யறாங்கன்னு? நீங்க பைபிள் வாசிச்சதுனால இப்போ மரியாள் பக்கம் நம்ம கை தூக்கிறோம், இல்லைன்னா பாஸ்டர் நம்மளை கேட்பாரு கேள்வி அப்படின்னு. மார்த்தாள் சரியா வேலை செய்யறாங்க, வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க, ஒரு வாரமா உட்காருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் கொடுத்தாதான் மன நிறைவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார் ஆண்டவர் அப்படின்னு வேலை செய்யறாங்க. சரி, நான் மார்த்தாள் சப்போர்ட். மார்த்தாள் இப்போ என்ன பண்றாங்க? வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்தா மரியாள் உட்காந்துருக்கு. ஆண்டவர் நல்ல ஆண்டவர் சொல்லட்டும், இந்த அம்மா வாட்டுக்கு லூஸ் வேலை செய்யட்டும், நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்போம் அப்படின்னு. ஹலோ, சில ஜனம்லாம் இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்போம், நமக்கு என்ன அப்படின்னு உட்காந்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க.
அது மாதிரி மரியாதை உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் பேசுகிறத கேட்போம். நம்ம எதுக்கே வேலை செய்யணும்? நம்ம வீடா? நிறைய அனுபவம் போல் ஒரு ஆமீன் கூட வரமாட்டேங்குது. நம்ம வீடாக போய் உழைக்கிறது. மரியாதை உட்காந்துருக்காங்க ஜாலியாக. இத்தனைக்கும் தங்கச்சி உட்காந்து அமைதியாக. உடனே மார்த்தாளுக்கு வந்து லைட்டாக கோவம் வருமா வராதா? ஹலோ, இன்னைக்கு வீட்டில் ஹேனா லீவில் இருக்கா, நான் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஹேனா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு பயங்கர கோவம் வரும். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் எனக்காவது பேச்சு கொடுக்கணும், இல்லை கூட உட்காந்துருக்கணும். அதே என்ன நீ உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நான் என்ன பண்ணிடுவேன், எங்கே போடணுமோ அங்கே போட்டுருவேன். ஹலோ, நான் ஒருத்தங்க உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எம்மா அப்படின்னா போதும், பத்திரவங்க செய்கிறோமா இல்லையா? என்ன நீங்களாம் செய்யவே மாட்டீங்க பாருங்க. அப்படியே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறீங்க. பயங்கர கோவம் வந்துடும் எனக்கு. அதனால நான் என்ன பண்ணிடுவேன், வேலை இறங்கும் போதே பாதி பாதியாக பிரிச்சுடுவேன். ஆனால் நீ இதை பண்ண, ஆனால் அதை பண்ண, நான் முடிக்கிறதுக்குள்ளே ஆனால் 8 வேலை வாங்கிடுவேன். அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும், ஜாலியாக வேலை செய்யலாம். இப்போ மார்த்தாளுக்கு கோவம் வருமா வராத? இன்னைக்கு ஸ்திரீகளுக்கு பல நேரம் டென்ஷன் வர்றது ஏன் சொல்லுங்க? 6 நாள் உழைக்கிற மனுஷன் சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான் இப்படி படுத்திருப்பாரு. நம்ம 6 மணிக்கே எந்திரிச்சு ஓடுறோம், இந்த ஆளுக்கு மட்டும் தூக்கம் என்ன அப்படின்னு கோவம் வரும் பாருங்க ஜனத்துக்கு. உங்களுக்குலாம் அதானே கோவம் வருது? என்ன அப்படியே பார்க்குறீங்க? இன்னொரு பெரிய காட்டம் என்னன்னா, ஸ்திரீகளுக்கு பால்காரன் 6 மணிக்கே போடுறான்னு 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கோம் பால் எடுத்து உள்ளே போட, இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். அந்த ஒரு 10 நிமிஷம் எந்திரிக்கும் பாருங்க, அதுக்கு ஒரு புலம்பிட்டு எந்திரிக்கும். நான் தான் எந்திரிச்சு பாலை போடுறேன், நான் தான் எந்திரிச்சு. நீங்கள் போய் என்ன வீடு வீடாவாக போடுறீங்க? எந்திரிச்சு பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க. அதுக்கு புருஷனை திட்டம். இந்த ஆளுக்கு என்ன, இந்த ஆள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு, இவர் ஒரு வேலை செஞ்சாதான் தெரியுமா, அப்படியா இப்படியா 10 கட்டளையும் ஒப்பிச்சு 100 கட்டளையாக மாற்றிடும். காலங்காத்தாலே பஜனை சூப்பரா. ஹலோ, காலையில் துதியோடனும் சோத்திரத்தோடனும் எந்திரிங்கன்னா நம்ம ஜனம் புலம்பலோட அப்படி எந்திரிக்கும் சூப்பரா. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் வாதை உண்டன் கூடாரத்தைன்னு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் ஓடுன்னா, இது புலம்பல் ஜெயகீதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். காலையிலே கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும். அவர் போய் கறி வாங்கிட்டு வந்தா, ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கும். சரி, இந்த அம்மா இப்படி கம்மியாக வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கன்னு அடுத்த தடவை ஒரு 1.5 கிலோவா வாங்கிட்டு வந்தா, உங்களே யாரும் 1.5 கிலோ வாங்கிட்டு வர சொன்னான்னு கேட்கும். அந்த மனுஷன் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? கருவேப்பிலை இல்லைன்னு அவர் ஒரு ஞானமாக வாங்கிட்டு வருவார். அதான் வீட்டிலே முளைக்குதில்ல அப்படின்னு கேட்கும். வாங்கிட்டு வரலன்னா கொத்தமல்லி கூட வாங்கிட்டு வர முடியாதா அப்படின்னு. நீங்கள் பண்ணுற அநியாயம் இன்னைக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வேலை செய்யும் போது ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்தால் பயங்கர கோவம் வருமா வரையா? அது மாதிரி இங்கே மார்த்தாள் கோவம் வந்துருச்சு. நேராக ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஆண்டவரே நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த அம்மா பாட்டுக்கு உட்காந்துருக்கு. சொந்த தங்கச்சி தான், ஆண்டவர்கிட்டயே போட்டு விடுது. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, மார்த்தாள் பெரிய ஆள்பா, ஏசு கிறிஸ்துட்டே போட்டு விடுது. ஹலோ ஆண்டவரே, நான் ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கேன், உட்காந்துருக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு. என்ன எதிர்பார்ப்புல உடனே ஆண்டவர் திட்டுவார். ஆமா மரியாதை, நீ ஏன் உட்காந்துருக்க, நீயும் போய் உன் சகோதரிக்கு உதவி செய். 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா இன்னொரு கிலோமீட்டர் நட நான் சொல்லுவாரு நினைச்சு மார்த்தாள் வந்து போட்டு விடுறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, துப்பாக்கியா மார்த்தாள் பக்கமே திருப்பி சுட்டு விட்டாரு டபார்னு. உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு. சரியான காமெடி இந்த சீனு. ஆண்டவர் பார்த்து, மரியாள் தான் நல்ல பங்க தேர்ந்தெடுத்தா, நீ என்னமா தேர்ந்தெடுத்தாரு. மார்த்தாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹலோ ஹலோ, மார்த்தாளுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம்னு சொல்றேன். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, நான் தப்பு பண்ணல, நான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். ஆண்டவர் என்னைய பார்த்து, நீ கம்ப்ளைண்ட் பண்ணாத மன்னிச்சிருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா? தப்பு பண்ணது அவன், தண்டிக்கிறது அவனை, என்னைய பார்த்து மன்னிச்சிட்டீங்களான்னு கேட்குறீங்கன்னு கோவம் வருமா வராதா? இன்னைக்கு நீங்களாம் கோவமே பட மாட்டீங்களா?
அப்படியே சாந்த சொருபி பாஸ்டர், நாங்கள் பிறந்ததுலேருந்தே சமண ஆண்டவராக அப்படியே இருக்கோம் அப்படின்னு. காலையில் ஆட்டோக்காரன் வரதுக்குள்ளே அவன்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு பிபி சூட்டை பெரியதா இல்லையா உங்களுக்கு? 10 ரூபா ஜாஸ்தி கேட்குறான் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு பயம் வேற. அவன்கிட்ட எய்த்து பேசி எங்கேயா கொண்டு போயிட்டானா, அதனால 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு இறங்கும் போதே விளங்கவே மாட்டான் அப்படின்னு இறங்கும். எனக்கு தெரியும், உள்ளத்தின் ஆழங்களை நான் அறிவேன், விளங்கவே மாட்டான் அப்படின்னு. அது மாதிரி இங்கே போட்டு கொடுத்தா ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து, உன்னை யார் செய்ய சொன்னா? நல்ல பங்கை மரியாள் தேர்ந்தெடுத்திருக்காள்னா மார்த்தாளுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர கோபம் வந்துருமா இல்லையா? நான் மார்த்தாள் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவரே எந்திரிங்க, நீங்க எந்திரிச்சு நடைய கட்டுங்க அப்படின்ட்டு இருப்பேன். நீங்க பசியில வந்திருக்கீங்க, ஏதாவது கொடுப்புன்னு கொடுத்தா நீங்க என்னைய பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? நீங்க எந்திரிச்சு வேலையை பாருங்க அப்படின்ட்டு இருப்பேன். அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டார் ஆண்டவர். இங்க மரியாள் வந்து நல்ல பங்கா, ஒரு வேலையும் செய்யாம இருந்தா நல்ல பங்கா அது? ஹலோ, ஸ்திரீகள் இதை அட்வான்டேஜா எடுத்து இன்னையிலேருந்து வேலையை செய்ய மாட்டேன், நல்ல பங்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற கூடாது. வரேன், உங்களுக்கு வச்சிருக்கேன், நான் கரெக்டான வசனம் வச்சிருக்கேன். ஆண்டவர் பார்த்து, நீ செய்யற வேலையோட முக்கியமான வேலையை தேர்ந்தெடுத்திருக்காங்க மரியாள் அப்படின்னு சொல்லி மார்த்தாள் இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு இடத்துல ஒரு பணக்காரன் வீட்டுக்குள்ள நுழைவாரு, அவன் கால் கழுவ தண்ணி கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஆமாவா இல்லையா? படிச்சதே இல்லையா? ஆண்டவர் எங்க பாசு கால் கழுவுனாரு, கைதான கழுவுனாருன்னு. நமக்கெல்லாம் கால் கழுவுனது ஒரே சடங்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு இடத்துல ஒரு ஸ்திரீ கண்ணீரால் காலை கழுவுவாள் தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பணக்காரனை பார்த்து சொல்லுவாரு, நீ நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு கால் கழுவ கூட தண்ணி தரலன்னு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இங்க கவனிக்கலன்னா மார்த்தாளுக்கு என்ன கெட்ட பேர் வந்துடும் பாத்துக்கோங்க. இப்போ கவனிச்சாலும் தப்புன்றாரு, கவனிக்கலைனாலும் தப்புன்றாரு. என்னதாங்க பண்ணலாம்? இப்போ மார்த்தாள் எந்த வேலையும் செய்யலன்னு வைங்க, உன் வீட்டுக்கு வந்த நீ எனக்கு ஒரு தண்ணி கூட தரலன்னு இருப்பாரா இல்லையா? சொல்லுங்க, தண்ணி கூட தரலன்னு இருப்பாரு. இப்போ எல்லா வேலையும் செஞ்சு தண்ணி கொடுத்தா நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கல அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை நேரடியாக பேசி உங்களை இந்த மாதிரி கேள்வி மாற்றி மாற்றி கேட்கணும்னு, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் துதிச்சா ஆண்டவர் ஏன் ஜெபிக்கலன்னு கேட்கணும், நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் ஏன் துதிக்கலன்னு கேட்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு பார்க்கணும். ரொம்ப நாள் ஆசை, என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு. பைபிளெல்லாம் தூக்கி போட்டு ஆயிரும் நம்ம, அட பகையா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி இங்கே கால் கழுவு தண்ணி கொடுக்காம கம்ப்ளைண்ட் பண்ணுற இயேசு கிறிஸ்து இங்கே பெரிய கேள்வி கேட்டுருவாரு. ஆனால் மரியாளை பார்த்து நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்ட. அதே இயேசு கிறிஸ்து மார்த்தாள் எந்த தவறுமே செய்யலையே, இங்க பாவம் செய்யலையே மார்த்தாள், எந்த தவறும் செய்யலையே, தப்பா ஒரு வார்த்தை பேசலையே, வந்தவரை கவனிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுத்தாலும் ஞாபகம் வச்சிருப்பேன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா தானே? அப்போ கவனிக்கிறதுல என்னங்க தப்பு? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? கதவெல்லாம் மூடி சட்டெல்லாம் மூடிடுவோம். ஆசீர்வாதம் யாருக்கும் போகக்கூடாது, நமக்கு மட்டும். செய்வீங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தா உட்காருங்க ஆண்டவரை கொஞ்சம் பேசுவோம் நான் சொல்லுவீங்க, பறக்கும் ஜனம் சக்கரம் கட்டின மாதிரி. ஆமாவா இல்லையா? செய்வீங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து கவனிக்கணும். போதகரே நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார், அருமையா போதகரே. அன்னைக்கு தான் பாட்டுலாம் பாடும், அது வரைக்கும் எம்ஜிஆர் பாட்டு பாடி. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வராருன்னா என்ன கவனிப்பு நீங்கள் கவனிப்பீங்க? நல்ல ஒரு சாப்பாடோ நல்ல ஒரு தசம் கொடுப்பீங்களா இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கொடுத்தா அவர் டபுள் மடங்காக கொடுப்பாருன்னு ஒரு ஐடியாலஜி நமக்கு. கரெக்ட், அது உண்மை. அவ்வளோ கவனிப்போம் இயேசு கிறிஸ்துவை. ஆனால் அது தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இதை நம்ம நேரடியாக படித்தோம், இதோடைய ஆழங்கள்லாம் தெரியாமல் படித்தோம்னா இது அப்படியே ரொம்ப ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு நிறைய பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா, ஸ்திரீகள் வேலை செய்ய வேண்டாம். ஹலோ, ஸ்திரீகள் வேலை செய்ய வேண்டாம், நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துரும் அப்படின்னு ஏறி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டவரை நான் அங்கே பார்த்தேன், நான் இங்கே பார்த்தேன், என்கிட்ட சொல்லவே இல்லையே. That's when you don't listen or don't understand the parable that is given in the Bible, nor do you understand the mystery.
get deep into the word so that you get the understanding of the word and what God is trying to tell you. Do not read it outward and do it like that. இன்னைக்கு நீங்க பைபிள ஆழமா படிக்காம மேலோட்டமா படிச்சு நான் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க பைபிள்ல மேலோட்டமா சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே செய்யலாமே. இன்னைக்கு நீங்க துதிக்கிற இயேசு கிறிஸ்து, கும்பிடுகிற இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனாரு, உங்களை சுமந்து கொண்டு வர சொன்னாரா இல்லையா? வர சொன்னாரா இல்லையா? அப்ப நீங்க டெய்லி ஒரு 1.5 டன் சுமையை தூக்கிட்டு போங்க. டெய்லி ஒரு 1.5 டன் சுமையை நீங்க தூக்கிட்டு போங்க. உங்க இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருல்ல, எல்லாம் புஷ்பா மாதிரி ஆயிரும், இப்படி தோல் இப்படி இறங்கிரும். டெய்லி 1.5 டன் நீங்க தூக்குனீங்கன்னா கிச்சனுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கும் டெய்லி இப்படி 1.5 டன் தூக்கிட்டு போங்க பாப்போம். நீங்க அது மட்டும் புரிதல், ஞானம். அப்ப இங்க என்னாச்சு? This is not raw. Bible is psychological one to be dealt in here. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேதம் சும்மா கதை புக்கு கிடையாது, மனசளவுல தேவன் பேசியிருக்காருன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவன் மனசளவுல பேசியிருக்கார், ஆழங்களை பேசியிருக்கார், ஞானங்களை பேசியிருக்கார். Hallelujah. இந்த நடந்த 38ல இருந்து 42வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சது மிகப்பெரிய உவமை. இயேசு கிறிஸ்து என்ன காரியம் செய்தாலும், ஒருத்தர் வீட்டுக்கு நுழைறாரோ இல்ல ஒரு வார்த்தை பேசுகிறாரோ அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி மேலோட்டமா தேவன் பேசினாரு, பைபிள்ல ஃபில் பண்றதுக்கு இடம் இருந்ததுனால சும்மா வீட்டுக்கு போனாங்கன்னு கிடையாது. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே இட்ஸ் an எக்ஸாம்பிள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தேவனுடைய ஒவ்வொரு செயல்லையும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும், தேவனுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் there is parable, there is mystery, there is hidden things. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல செய்த காரியங்கள் 2000 வருஷம் கழிச்சு நமக்கு பதில் தருதுன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்திருக்காரு நீங்க பாருங்க. சும்மா அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. சும்மா போர் அடிக்குது இந்த உங்க வீட்டுக்கு போகணும்லாம் கிடையாது. அவர் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. அப்ப இங்க இடத்துல மார்த்தாள் வீட்டுல நுழைஞ்சு கவனிச்சு கொண்டு இருக்கிற மார்த்தாளை நோக்கி, நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கல, கேட்டுக்கொண்டு இருக்கிற மரியாதை நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறா, ஏன்னா தேவைப்படுகிறது ஒன்றே அப்படின்றார்னா இது மிகப்பெரிய உவமை என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நல்ல மைண்ட் செட்ல கொண்டு வந்துருங்க. மார்த்தா ஹோஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மார்த்தா ஹோஸ்ட், தொகுத்து வழங்குறவங்க. தேவனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க தான் விருந்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. பிதாவின் ஒரே மகனை கூப்பிட்டு தொகுத்து வளர்ந்துறாங்க. இப்போ 39வது வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கேன், வாசிங்க பாப்போம். 39. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை அப்போ இயேசு கிறிஸ்து 39வது வசனம் கிளியர் பண்ணுது. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பேசுறார், வசனங்களை பேசுறார், தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துறார். 39வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 41, 42 நீங்க வாசிங்களேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. இந்த ஒன்றேன்ற வார்த்தையை கொஞ்சம் பேசுவோம். பைபிள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு காரியம் 2 காரியம் இருக்காது. ஆமாவா இல்லையா? ஆசீர்வாதமே என்ன? ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையாங்க? பைபிள் என்னைக்காவது நம்பர் கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? இவ்வளவுதான் ஆசீர்வாதம், இது மட்டும்தான் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணும் பொழுது எதை வேணாலும் கேளுன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரே தவிர இதை மட்டும்தான் கேட்கணும், இதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, இப்படி நீ இருந்தாதான் கேட்கணும். எங்கேயாவது ஒரு வசனம் நீங்க பாத்திருக்கீங்களா? ஆசீர்வாதம் கேட்கும் போது 10 ஆசீர்வாதம் பாத்திருக்கீங்களா? கிடையாது, எங்கேயுமே அப்படி கிடையாது. இப்போ இங்க ஒரே ஒரு காரியம் இருக்கு. இப்போ பைபிளை நீங்க புரட்டி பார்த்தாலுமே 3 பேர் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. பிதா, பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்து, குமாரன். 3 பேர் இருக்காங்க. சரி, இந்த ஒண்ணுக்கு சரிப்பட்டு வராது. கனிகள் பாத்தீங்கன்னா 9 கனிகள் இருக்கு, ஒண்ணு கிடையாது, 9 கனிகள் இருக்கு. 12 சீஷர்கள், 33 வருஷம். பைபிள்ல எங்கேயுமே ஒண்ணுக்கு ஈக்குவலா எதுவுமே இல்லையே. ஹலோ, நம்ம தேடுவோம்ல. இப்போ 3 இருக்குன்னா ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. 7னா 7 பொண்ணு குத்து விளக்கு. ஆமாவா இல்லையா? 12 இல்ல 13னா யோசேப்பு சிறையில் இருந்த காலம். கனெக்ட் பண்ணுவோமா இல்லையா? சிங்க்ரனைசிட்டிஸ்.
கனெக்ட் பண்ணுவோம். இங்க ஒன்னுன்றதுக்கு பதிலே இல்லையே. ஏதாவது ஒன்னு இருக்கா பாருங்க, கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த, அதுவே 3 பேர், பரிசுத்த ஆவி. இங்க ஒன்றுன்றதுக்கு கிடையாது. எப்பவுமே பைபிள் பார்த்தீங்கன்னா யாரையுமே லிமிட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் பைபிள்ல லிமிட்டே கிடையாது. பைபிள் எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த எண்டே இல்லாம இருக்கிறது. ஆமாவா இல்லையா? எண்டே இல்லாது, எண்டு கேட்டே கிடையாது பைபிளுக்கு. அப்படின்னும் போது பைபிள்ல முக்கியமா அதுவும் இயேசு கிறிஸ்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் அப்படின்னு பேசுற இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறது ஒன்றே அப்படின்றார். ஒரே ஒரு காரியம் தான் தேவை. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஒரே ஒரு காரியம் எது தெரியுமா? நித்தியம், எட்டர்னிட்டி, எட்டர்னல். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எட்டர்னிட்டி, எட்டர்னல். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தை வாசிச்சு பயங்கரமா இன்னைக்கு உழைப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறது எதை அடைகிறதுக்கு? நித்திய வாழ்வை அடைவதற்கு. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இந்த வாழ்க்கைக்கான ஒரே நோக்கம் என்ன? சரியாக வாழ்ந்து, பரிசுத்தமாக இருந்து, விசுவாசமாக இருந்து, தேவனை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை அடைவது. இந்த வேலை கிடைக்கணும்ன்றது இந்த வாழ்க்கையோட அர்த்தம் கிடையாது. நித்திய வாழ்வை, ஆமா தானே, சரியா தேர்ந்தெடுத்து நித்திய வாழ்வை. சோ தேவைப்படுகிறது ஒன்றே, தேவைப்படுகிற ஒரே காரியம் நித்தியம். யாரா இருந்தாலும், பீட் இந்து, முஸ்லிம், ஜெயின், கிறிஸ்டியன், whoever it may be, everyone needs eternal life. ஆமா தானே? ஆமேன் சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. ஆமேன். நீங்க நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த வேதங்களை எடுத்து படிச்சாலும், பகவத்கீதையா இருக்கட்டும், உபனிஷத்ஸா இருக்கட்டும், ரிக்வேதமா இருக்கட்டும், எதை எடுத்து நீங்க ஆராய்ஞ்சாலும் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு காரியம், நித்தியம். ரூட்டே அதுதான், வேறு. எல்லா வேதங்களுக்கான வேறு என்ன தெரியுமா? நித்தியம். நித்தியம்க்கு இன்னொரு பேர் என்ன? பிதா. அவர் மட்டும்தான் நித்தியத்தில் அசைவாடி கொண்டிருக்கார். அல்லேலூயா. நித்தியம். ஆனா இங்க வேதம் சொல்லுது மரியாள் சரியான பங்கை தேர்ந்தெடுத்தாள் இருக்கு. மரியாள் இங்க நித்தியத்தை தேர்ந்தெடுக்கலையே. மரியாள் என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்கன்னு இருக்கு? தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்ப அர்த்தம் என்ன? நித்தியத்தோட இன்னொரு காம்பனன்ட் என்ன தெரியுமா? வசனம், வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு செயல் இருக்குன்னா அது லிமிட்டெட். இன்னைக்கு செஞ்ச செயல், அன்னைக்கு செஞ்ச செயல், செயல் முடிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? இப்ப நான் அந்த போன் எடுக்கிறேன்னா அந்த போன் எடுத்த செயல் முடிஞ்சிருச்சு பாருங்க, கீழே வச்ச செயல் முடிஞ்சிருச்சு. ஆனா வார்த்தை நித்தியமானது. உலகமே அழிந்து போனாலும் செயல் அழிந்து போவாதுன்னு இல்ல, விசுவாசம் அழிந்து இல்ல, பரிசுத்தம் இல்ல, என் வார்த்தை. அல்லேலூயா. தேவன் சொல்லல உலகமே அழிந்து போனாலும் என் ராஜ்யம் அழிந்து போகாதுன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? word is eternal. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து என்னதான் கவலையே இல்லைனாலும் மனித வாழ்க்கையில எல்லாமே அடைஞ்சிட்டோம். எல்லா பணம் இருக்கு, எல்லா சொத்து இருக்கு, எல்லா சுகமும் இருக்கு. ஆனாலுமே நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசுற காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தருடைய செயல் கிடையாது. அன்னைக்கு அவன் என்ன இந்த ஒரு வார்த்தை சொன்னானே, என்னால அதை மறக்கவே முடியல. சொல்றோமா இல்லையா? words. இன்னைக்கு கடந்த காலத்துல இருந்து வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பேசுறோம். அதே மாதிரி எதிர்காலத்துக்கு வார்த்தைகள் அனுப்பி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? எப்படி பாஸ்டர் எதிர்காலத்துக்கு வார்த்தைகள்? வார்த்தை மாம்சமாகுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எதிர்காலமாக மாறுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாளில் நீ செய்த செயலோ, நீ செய்த பாவமோ, நீ செய்த நல்லதோ, நீ செய்த கெட்டதுக்கோ கணக்கு கொடுக்கணும் இல்ல, நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹலோ, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, நல்ல வார்த்தைகளை பேசினால் நித்திய வாழ்வு அனுபவிக்கப்படும் இருக்கு. ஸ்பீக் குட் வேர்ட்ஸ் அண்ட் யூ வில் earn eternal life. ஹலோ, தவறான வார்த்தைகளோ, அவிசுவாசமான வார்த்தைகளோ உங்க ஆயுசை குறைச்சிரும். அல்லேலூயா. உங்க ஆயுசை நீடிக்கிறது எது தெரியுமா? வார்த்தை. உங்களுக்கு சீக்கிரட் தெரியலன்னா நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு இந்த மாம்சம் உயிரோட இருக்கணும்னா என்ன தேவை? தண்ணீர், ரெண்டாவது சாப்பாடு. ஆமாவா இல்லையா? இது நமக்கு நல்லா தெரியும். அதனால ஹர்பஜன் சிங் சுத்தி விடுற மாதிரி அப்படி
சர 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 சரன்னு உள்ள போதா இல்லையா? 3 நேரம் தவறாமல் போயிடுது. ஆமாவா இல்லையா? 3 நேரம் தவறாமல் சாப்பிட்றோம். நோ காம்ப்ரமைஸ் இந்த சப்ஜெக்டில் மட்டும். எனக்கு ஹேனாக்கெலாம் 1 நேரம் தவறிட்டாலும் தலைவலி வந்துடும். என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக பருத்தி மேய் மாதிரி உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா உனக்கு என்ன தேவைன்னா சோறு தேவை, கண் பார்வை கூட இல்லை, ஆகாரம் என்றும் ஆண்டவரே. எங்க அம்மா அப்போன்னு பார்க்க, நீ விசுவாசித்தால் கிடைக்கும்னா நானே போய் சட்டியை திறந்து விசுவாசமாவது பரிசுத்தமாவது சோற கொடுங்கய்யா. இந்த உடல் நீடிக்கிறதுக்கு ஆகாரம் தேவை. சரி, ஆத்துமா நீடிக்கிறதுக்கு என்ன தேவை? வெரி குட். வசனம்னு சொல்றதை விட வேர்டுன்னு இங்கிலீஷ்ல இருக்கு. வேர்ஸ்ன்னு இல்லை, வேர்டு, வார்த்தை. அதனால தான் நாங்கள் வார வாரம் தலையால் அடிச்சுக்கிறோம், சரியா பேசுங்க சரியா பேசுங்க சரியா பேசுங்கன்னு. நம்ம ஜனம் பொழுதுபோக்குக்கெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கு. உன்னைய கட்டி மாரடிச்சதுக்கு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு. ஆண்டவர் டப்புன்னு ஸ்டாம்பை குத்திடுவார். போ எண்டு டேட்டை எழுது, சீக்கிரம் மேலே வந்துடு அப்படின்னுருவார். சைன் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அனுப்பிடுவார். கம் சூன், ஐ எம் வெயிட்டிங். மேலே போய் ஏன் ஆண்டவரை எடுத்தீங்கன்னா, நீ தானே சொன்ன, கேட்ட கொடுத்துட்டேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கே ரிவீட் அடிச்சிருவார் வசனத்தை. சரியா பேசுங்க சரியா பேசுங்கன்னா நீங்கெல்லாம் இன்னைக்கு இஷ்டத்துக்கு அசால்ட்டா. ஏன் தீமைக்கு ஒரு காலம் இருந்தா நன்மைக்கு ஒரு காலம் இருக்குன்னு இருக்கா இல்லையா பைபிள்ல? இன்னைக்கு தீமையா இருக்கீங்கன்னா நாளைக்கு சூரியன் விடியும் போது நன்மை வராதுன்னு என்ன நிச்சயம்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு தோத்துருக்கீங்க, அதே இடத்துல ஆண்டவர் தலையை உயர்த்த மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம் உங்களுக்கு? அதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க பண்ற இதுக்கெல்லாம், இதனாலதான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காது. நடிப்புல பாருங்க, அதெல்லாம் மண்டையில ஏத்தி 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 நம்ம ஜனம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இந்த சமையல்ல கசகசா சீரகம்லாம் போடுற மாதிரி அங்கங்க சேர்த்து பண்ணுவோம் பாருங்க. அட்டூழியம் இன்னைக்கு, அதுவும் கிறிஸ்துவ சமுதாயத்தில் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறீங்க நீங்க. என் வீட்டில் ஏதாவது ஒன்றா பிசாசு பாஸ்டர், அங்கே பாதி ஆவி உங்களுக்கு போயிருது. ஏன்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு. ஜெயித்து காட்டுங்க. ரொம்ப இன்னைக்கு அநியாயம் பண்றீங்க. வார்த்தையை நீங்க சரியா பேசுங்கன்னா இன்னைக்கு எத்தனை தவறான வார்த்தைகள் பேசுறீங்க ஒரு நாளைக்கு. உட்காந்து கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு மரணம் தேவைப்படுற வார்த்தைகள் அத்தனை பேசிடுறீங்க நீங்க. நாட் அட் ஆல் நெசசரி. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். இது வரைக்கும் பேசின தவறான வார்த்தைகள்லாம் ரத்து பண்ணிடுங்க தயவுசெய்து. உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. நான் உட்காந்து ரத்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க பேசின வார்த்தையை ரத்து பண்ணுங்க, நீங்க தான் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் ஏத்துக்குவார். அதனால ஆண்டவர்கிட்ட தலையை குனிஞ்சு, இது வரைக்கும் நான் தவறா மரணத்தை பத்தி பேசின வார்த்தைகள்லாம் மன்னிச்சிருங்க, நான் அது எல்லாத்தையும் ரத்து பண்றேன், எனக்கு நித்திய வாழ்வை நீ தந்ததுக்காக நன்றின்னு சொல்லிடு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வார்த்தைகள் ரொம்ப அவசியம். உங்க எதிர்காலத்தை கட்டக்கூடியதே உங்களுடைய வார்த்தைகள். ஆமாவா இல்லையா? எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னா உங்க வேதத்துல இருக்கு, மரணமும் ஜீவனும். எது வேணும்னு உங்க சாய்ஸ். ஆண்டவர் இதுக்கு உட்காந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஹலோ, சரி, ஆண்டவர் பரிந்து பேசுறாருன்றீங்கல்ல, இப்போ நீங்க மரணமும் ஜீவனும் உங்க அதிகாரத்துல இருக்கு. அப்போ நீங்க இருந்துட்டு நான் இருக்கிறது செத்து போயிடலான்னா ஆண்டவர் அதுக்கு பரிந்து பேசிடுவாரு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க தானே தேர்ந்தெடுத்தீங்க. ஆண்டவர் அதுக்கு மறுப்பு பேசுவாரா? நீங்க கேட்குறீங்கன்னு நினைச்சா ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி வாங்கி கொடுத்துருவாரு சீக்கிரமா. 10 நாள்ல போக வேண்டியதை 4 நாள்ல பரிந்து பேசி வாங்கி கொடுத்துருவாரு. தூக்குங்க ஆண்டவரே அப்படின்னு. Don't do this unwanted things. Those who speak unwantedly, cut down your words today. Cut it down. Not necessary. ரொம்ப இன்னைக்கு வார்த்தைகள் தவறா பேசிக்கிட்டே இருக்கீங்க. கிறிஸ்துவ சமுதாயத்தில் இட்ஸ் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர். ஸ்டாப் இட் டுடே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகமே நல்லா இருந்தாலும் நம்ம கிறிஸ்தவம் இருக்கு பாருங்க, உலகம் ஒரு நாள் அழிஞ்சிரும். உலகம் ஒரு நாள் அழிஞ்சிரும். ரொம்ப சந்தோஷம் இல்ல? கைத்தட்டி வேற இதுல என்னங்க உங்களுக்கு ஆச்சு? எப்படிப்பட்ட ஒரு படைப்புல நம்மளை இறக்கி விட்டுருக்காரு ஆண்டவர். இதை நல்லா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும். கைத்தட்டுங்க 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 கைத்தட்டுங்க. அட்டர் நான்சென்ஸ்.
God has given you this beautiful life to enjoy His beautiful creation and His presence. இன்னைக்கு தேவன் உங்களை எதுக்கு இந்த உலகம் கொண்டு வந்தாரு? உலகம் அழிஞ்சிரும் கைத்தட்டவா? இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கா? எதுக்குங்க வந்திருக்கீங்க? அவருடைய படைப்பை ரசிக்கிறதுக்கு, அவர் செய்த அற்புதங்களை நீங்களும் செய்கிறதுக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அப்புறம் எங்க சும்மா பொய் சொல்லிட்டு போறாரா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான், சும்மா போட்டு விடுவோம், பைபிள்ல எழுதுறதுக்கு இடம் இருக்கு அதனால எழுதி விடுவோம் அப்படின்னாரா? ட்ரூ. யார் விசுவாசிக்கிறீங்களோ உங்களால் சகலத்தையும் செய்ய முடியும்னு வசனம் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்கள் நடக்காத காரியம் நம்ம நம்ப மாட்டேன்றோம், நம்பினா எல்லாம் நடக்கும். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த உலகுக்கு எதுக்கு வந்திருக்கோங்க? டு இன்ஸ்பயர் அதர்ஸ். வசனங்களை படித்து மற்றவங்களை தேற்றவோ ஆற்றவோ தேவனுடைய படைப்பை ரசிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய படைப்பை ரசிச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த சூரியன் உதயம் சூரியன் மறையிறது, எத்தனை பேர் இதை ரசிச்சிருக்கீங்க? நமக்கு என்ன பொழப்பு ஏறுது ஓடுது போட்டும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோமே தவிர, பார்த்துருக்கீங்களா புள்ளி வச்ச மாதிரி கரெக்டாக 6 மணிக்கெலாம் அப்படி சட்டன்னு ஏறுதா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய சயின்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது எங்கேருந்து வருது எப்படி போகுதுன்றது உங்களால் நிறுத்தவே முடியாதுல்ல. ஏன் இன்னைக்கு பெரிய பெரிய மிஷின் இருக்கு, சூரியன் உதயத்தை நிறுத்திருங்க பார்ப்போம், இல்லை உலகம் சுத்துறதை நிறுத்திருங்க பார்ப்போம், முடியாது. ஏன்னா அவன் படைப்பப்படி. அல்லேலூயா. இன்னைக்கு கொடைக்கானல் ஊட்டிலாம் போயிருக்கீங்களா? பச்சை மலைக்கே போனதில்லை பாஸ்டர்னு ஒப்பாரி வைக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கொடைக்கானல் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பாஸ்டர் கண்ணு போட்டுருவாரு. ஆமாம், நான் கண்ணு போட்டு தானே நீங்கள் இப்போ ஆக போகுது. கொடைக்கானல் ஊட்டிலாம் போயிருக்கீங்கல்ல, கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மலையில் எப்படி ஒரு படைப்பு ஆண்டவர் படைச்சு எவ்வளோ பிரமாதமாக. நான் ஒரு இடத்துக்கு கொழுக்கு மலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கேருந்து சூரிய உதயம் பார்த்தா அப்படியே இந்த படத்துலலாம் காட்டுவாங்க பாருங்க, கதிர்கள் சூரியன்லேருந்து, அதெல்லாம் தெரிஞ்சதுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. சே அப்படின்னு, என்ன படைப்பியா அப்படின்னு. அந்த இடத்துல தான் எனக்கு புரிஞ்சது, இதையெல்லாம் சரியாக கவனிக்கிற தேவன். ஒரு வசனம் இருக்கு, என் தலையில விழுகிற முடிய கூட கணக்கு வச்சிருக்காருன்னா எனக்கு என்ன தேவை, எதை செய்யணும்னு அவருக்கு தெரியாதா என்ன? ஏற்ற வேலையில செய்வார்றான்னு ஒரு தைரியம். அதுக்கு தான் தேவனுடைய படைப்பை ரசிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நேரமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எல்லைக்குள்ள வந்துடுறோம் நம்ம. வரேன் நான் செய்திக்கு. அதனால வார்த்தைகள் சரியா பேசணும். இன்னைக்கு மாம்சம் பிழைக்கிறதுக்கு தான், இந்த மாம்சம் பிழைக்கிறதுக்கு சாப்பாடு தேவை, ஆவி பிழைக்கிறதுக்கு வார்த்தைகள் தேவை. எங்க பாஸ்டர் இன்னும் தெளிவா சொல்ற பாருங்க, மத்தேயு 4:4 எடுத்து வாசிக்க பார்ப்போம் குயிக்கா. மத்தேயு 4:4 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், இருந்தாலும் எங்க இருக்குன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகாரம் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, இந்த ஆத்துமா நிக்காம ஓடுறதுக்கு தேவை வார்த்தைகள். ஹல்லேலூயா. சார் நான் ஒன்று சொல்கிறேனே, இன்னைக்கு நீங்கள் பர்ஃபெக்ட் டயட் மெயின்டைன் பண்ணலாம். 100% டயட், ஆயில் ஃப்ரீ, எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது. பார்க்கணுமே, கொடுமை. வடைக்கு வாய் இருந்தால் அழுதுரும், அதுவே சிலுவையில் போய் தொங்கிரும். அப்படி அநியாயம் பண்ணுவாங்க ஜனம். வடையை வாங்கி இதுல நிறைய பேர் வடையை பார்க்கும் போதே புருஷரை பார்த்த மாதிரி, அது ஜீவன் ஆவி எல்லாம் போய் சாப்பாட்டே அப்படி இருக்கும். அது ருசியும் இல்லாம இதுவும் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு பல்லா இல்லை இப்படி இது பண்ணி வாயில போடுறதுக்கு? நல்ல பல் கொடுத்துருக்காருல, கடிச்சு சாப்பிடுங்க. இல்லை எனக்கு வேண்டான்னா விட்டுருங்க. கடையில் உட்காந்து எய்த்தாப்பில் உள்ளவனையும் கடுப்பேற்றக்கூடாது. எனக்கெல்லாம் ரொம்ப கோவம். நான் கரெக்டாக வடை சாப்பிடும் போது தான் எய்த்தாப்பில் ஒருத்தர் அப்படியே டயட் கான்ஷியஸாக வருவார். டயட் இருக்கு இல்லை, அப்புறம் ஏன் வடை சாப்பிட்ற? அதானே டயட் கான்ஷியஸாக வந்து வடையிருப்பார். உனக்கு அங்கே ஏறாத என்ன இங்கே பிபியில் ஏறிடுது இல்லை வடையை ரசிக்கிறதுக்குள்ள? எதுக்குங்க இந்த வேலை உங்களுக்கு?
நிம்மதியாக ஒரு சோறை சாப்பிட முடியல இன்னைக்கு ஒரு சின்ன உடம்புல ஒரு வியாதி வந்துட்டா இன்னைக்கு டாக்டர் சொல்கிறது என்ன, உப்பு இல்லாமல் சாப்பிடுங்கன்றானுங்க. நடக்குதா இல்லையா? நான் பொய்யா நான் சொல்கிறேன்? உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. நம்ம ஜனம் உடனே உப்பு போட அப்படின்னு உப்பு சப்பு இல்லாமல் மண்ணை தின்ன மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கா நம்மெல்லாம் இருக்கோம்? வாழ்றது ஒரு வாழ்க்கை. நிம்மதியாக சாப்பிடலான்னா இதுவும் சாப்பிடாது, சாப்பிட்றனையும் சும்மா விடாது. அவன்லாம் நல்லா திங்கான், அவன்லாம் நல்லா இருக்கான் கிறிஸ்தவத்தில், அவன்லாம் கறி சாப்பிட்றான், வேணும்னா சாப்பிட்ருங்க விசுவாசமா, ஒன்றும் செய்யாதுன்ட்டு. என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டயட் கான்சியஸ் 100% டயட், எண்ணெய் இல்லாமல் அப்படியே சப்பாத்தியை சாப்பிட்றது, இப்படிலாம் இருந்தும் சில பேர் 50 வயசுல தான் இறந்துருக்காங்க. ஏன்னா தைரியம் இங்க இல்லைங்க, வார்த்தை இங்க இல்லையே. இன்னைக்கு டயட் அப்படியே மசில அப்படியே பக்காவா வச்சு இப்படி கட்டுக்கட்டா இன்னைக்கு பசங்கள்லாம் வைக்கிறானுங்க. கட்டுக்கட்டா வச்சு அவனுங்க மனசுக்குள்ள 50 வயசுல நம்ம குடும்பத்திலே இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்கு, 50 வயசுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், 50 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடும். இவ்வளவு மசில் வச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா உன் மண்டையில என்ன ஓடிட்டு இருக்கு? ஏன்னா உன் ஆத்மா இருக்கு பாருங்க, அதுதான் உடலை ஓட வைக்கிறது. அதுக்கு என்ன தேவைன்னா வசனங்கள், நல்ல வார்த்தைகள், சரியான வார்த்தைகள். ஆனா நம்ம இன்னைக்கு தவறான வார்த்தைகளை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கோம். என்ன நீங்க டயட் கான்சியஸா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, இஸ் a fantastic டாக்டர், ஐ லவ் him so much. நான் பேர் சொல்ல விரும்பல, ஃபென்டாஸ்டிக் டாக்டர். அவர் மாத்திரை கொடுத்தா தப்பவே தப்பாது, கரெக்டாக கண்டுபிடிப்பார். ரொம்ப நக்கல் பிடிச்ச டாக்டர் வேற, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஒரு தடவை போய் டாக்டர் நல்ல காய்ச்சல், ஏன் கெட்ட காய்ச்சல் இருக்கான்னு கேட்டார். கெட்ட காய்ச்சல்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மாத்திரை கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இஸ் a fantastic man. 80 இயர்ஸ்லாம் he passed away. a perfect man. பர்ஃபெக்டா டெய்லி 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிடுவாரு, தப்பவே மாட்டார். டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்டுருவாரு, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் 80 இயர்ஸில் he passed away. why? here உங்க ஆத்துமா நீடித்து இருக்கணும், நித்திய வாழ்வடையணும்னா வார்த்தை இங்க இருக்கணும். இன்னைக்கு வேதத்துல வாசிக்கிறோம் 700 வருஷம் 800 வருஷம் பழைய ஏற்பாட்டில். ஏன்னா போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் கிடையாது. அப்போ நல்லா இருங்க எஸ்தரம்மா, போனே கிடையாது, அவங்க தான் ஆமேன் கரெக்ட் அப்படின்றாங்க. இன்னைக்கு சும்மா எங்கள் அம்மா இன்னைக்கு ஃபோன் எடுத்து, எங்கள் அம்மாவுக்கு ஃபோனே இது பண்ண தெரியாது, யூஸ் பண்ணவே தெரியாது. மோசே அந்த பாறையை உடைச்சி தண்ணி வரும் தெரியுமா, அது மாதிரி தான் எங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. காட் பிளஸ் யூ, உனக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கட்டும்மா, காட் பிளஸ் யூ, அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி சும்மா உட்காந்து ஃபோனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இடியாப்ப புட்டு சாப்பிட்டால் நெஞ்சடைப்பு வந்துடுவோம் சொத்தம். அன்னைக்கு காலையில் தான் நான் சாப்பிட்டேன். என்னங்க நடக்குது இன்னைக்கு? வாட்ஸ்அப்பை பார்க்காதீங்கன்னா நான் அதுலேயே தான் 24/7 இருக்கு. கேட்டால் நான் வசனம் அனுப்புகிறேன் பாஸ்டர், தேவையே இல்லை. அப்படி நீங்கள் ஊழியமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல செஞ்சு 99 பொல்லாக்கு இழுத்து வச்சிடுறீங்க. எப்படி பாஸ்டர்? ஃபார்வர்ட் மெசேஜ் சும்மா உள்ளதை படித்து உங்கள் மட்டையில் ஏற்றிடுறீங்க. அப்புறம் காலையில் புட்டு செய்யுமோ சாப்பிட்டு நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா தப்புன்னு உயிர் போயிடும். அப்புறம் பாஸ்டர் என்ன தோத்திரம் எந்திரினா சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் 700-800 வருஷம் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா எந்த தேவையில்லாத வார்த்தைகளும் கிடையாது. தேவன்கிட்ட வாங்க வேண்டியது, சிந்தையில் ஏற்ற வேண்டியது, எவன் வந்தா என்னடான்னு தைரியமாக பேசுனதுனால 700-800 வருஷம் தைரியமா. இல்லை ஹையஸ்டா இருந்தது யார் தெரியுமா? மெத்துசுலா. கவலையே கிடையாது, வந்து பாடுறா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா மன தைரியம். அதை இன்னைக்கு நீங்க கடைபிடிங்க. நம்ம சர்ச்சில் உள்ள ஆட்கள், என்னை கேட்டுட்டு இருக்க ஆட்கள், மேக் இட் ஸ்ட்ராங் ஹியர், நாட் ஹியர். அல்லேலூயா. நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். ஹிமாலயால ஒரு யோகி ஒருத்தர், -50 டிகிரிங்க, பனியா இருக்கு, ஷூ இல்ல, சாக்ஸ் இல்ல, சாதாரண உடைய மாட்டின்னு நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. எப்படிங்க? எப்படி குளிர் தாங்குற? மன தைரியம். ஹியர். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஏசி 27 வச்சே 3 போர்வை பற்றி தூங்கிட்டு இருக்கேன். நான் தான், என்னால் குளிர் தாங்கவே முடியாது, 3 போர்வை போட்டு படுத்துருப்பேன். ஐயா அப்படின்னு. ஆனால் 50 டிகிரியில் ஒரு ஆள் அப்படி ஸ்ட்ராங்,
மைண்டு. அதனால இன்னைக்கு வார்த்தைகள் சரியா இருக்கணும். உங்க ஆத்துமா நல்ல ஜீவன் அடையணும், நல்ல வயசு வரைக்கும் இருக்கணும்னா மேக் யுவர் வேர்ட்ஸ் ப்ராப்பர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியான வார்த்தைகள் பேசுங்க. கை கொடுங்க, சரியான வார்த்தைகள் பேசுங்க. தப்பா பேசுங்கன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாருன்னு. அதனால என்ன வார்த்தைகள் பேசினாலும் அடுத்து உங்க ஆத்மா எங்க போகணுன்றத அதுதான் முடிவு செய்கிறது. அதனால சரியா தவறா என்னன்னு பார்த்து கரெக்டா பேசுங்க. இந்த ஆத்மா இருக்கணுமா இல்ல உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடணுமான்றது உங்களை பொறுத்து இருக்கு. சரியா பேசணும், கரெக்டா பேசணும். இங்க மரியாள் தேவனுடைய வார்த்தையை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா மார்த்தாள் எந்த தப்புமே பண்ணலையேங்க. மார்த்தாள் எந்த தப்பு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், நீயும் இந்த பங்கை தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? எப்பவுமே அன்பையும் அரவணைப்பையும் பேசுற இயேசு கிறிஸ்து இந்த இடத்த டப்புன்னு பிரிச்சுட்டாருங்க. மரியாதை தான் தேர்ந்தெடுத்தா, நீ தேர்ந்தெடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம், மார்த்தாளே நீயும் வா, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கொள்னு சொல்லியிருக்கலாம். தட் இஸ் கம்பேஷன், தட் இஸ் லவ். இங்க இயேசு கிறிஸ்து பிரிச்சுட்டாரு, அவ தான் தேர்ந்தெடுத்தா, நீ தேர்ந்தெடுக்கலன்றதான் அர்த்தம். இங்க ஏன் அப்படி சொன்னாரு? இதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் தெரியுமா? மத்தேயு 16:24-26 வாசிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எக்ஸாக்டான இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 16:24-26 வாசிங்க பாப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், வசனத்தை நல்லா கவனிக்கணும், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும், this is a fantastic word. 26 is a fantastic word. நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? What is equivalent to your soul when you have conquered all the world? ஹலோ, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இததான் மார்த்தாளை நோக்கி தேவன் சொல்லிட்டாரு. எல்லா வேலைகளையும் செஞ்சு என்ன ஜீவனை தேர்ந்தெடுக்கலனா உனக்கு என்ன அப்படின்ட்டார். ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? இன்னைக்கு லெட்ஸ் கெட் டு தி ரியாலிட்டி. இயேசு கிறிஸ்து இங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி தர்றார். மிகப்பெரிய பாடம். மார்த்தாள் இன்னைக்கு வேலைகள், மாம்சத்துக்குரிய வேலைகள், அதுல கவனமா இருக்காங்க. மரியாள் என்னத்துக்கு கவனமா இருக்காங்க? நித்திய வாழ்வு. டிஃபரன்ஸ பாருங்க. மார்த்தாள் மாம்சம், மரியாள் நித்தியம். ஹலோ, அவங்க ரெண்டாவது பேர் கிடையாது. எதுக்கு எது தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். மார்த்தாள் மாம்சத்தை தேர்ந்தெடுத்து மாம்சத்திற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கழுவி கொட்டு. மரியாள் என்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க? நித்திய வாழ்வும், நித்திய ஜீவும், அன்பும், அரவணைப்பும், தேவனுடைய வார்த்தைகளும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. Then comes the title Limited Martha, Boundless Mary. Martha is bounded by something, Mary is boundless. மார்த்தாள் இன்னைக்கு ஒரு எல்லையில இருக்காங்க. வேலைகள் செய்யணும், தேவனை கவனிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு எல்லை. மரியாள் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லையற்ற வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்காங்க. நித்தியமான வார்த்தைகள், நித்தியமான அன்பு, நித்தியமான அரவணைப்பு, எல்லையற்ற. There comes the word, எல்லையற்ற, boundless. ரொம்ப டீப்பா போறதுக்கு முன்னாடி let me make this message very clear. இத ஸ்திரீகள் படிச்சுட்டு, ஐயா ஆண்டவரே இனி நான் வேலையை செய்ய மாட்டேன், நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துருவான், ஊழியத்துக்கு இறங்கிடுறேன்னா, உங்களுடைய முதல் ஊழியம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டை கட்டுவதுதான் உங்களுடைய முதல் ஊழியம். Whoever puts a case on me, I don't worry. Your first priority is to build the family because you are only capable of doing it. ஸ்திரீகள் வீட்டை கட்டுவதுதான் முதல் என்னது? ஊழியம். ஏன் அடிச்சு சொல்றேன்னா, அதை செய்யக்கூடிய தகுதியான ஆள் நீங்க மட்டும்தாங்க. அல்லேலூயா.
வீட்டை கட்டுறதுனா செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறது கிடையாது. இன்னைக்கு கோடிக்கணக்கான வீட்டில் இருந்துடலாம், சந்தோஷமும் சமாதானமும் இல்லை, தாய் தகப்பனுக்குள்ள மரியாதையும் பேச்சு வார்த்தையும் இல்லைன்னு வைங்க, அது வீடே கிடையாது. வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு அரவணைப்பு அன்பு எல்லாம் இருந்து அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் பேலன்ஸ் ஆகி இருக்கு பாருங்க, அதுதான் வீடு. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வரும்போதே வாப்பா அப்படின்றாங்களே, அது வீடு. அவன் வந்தா என்ன வரலனா என்னன்றது வீடு கிடையாது. அது எவ்வளோ பெரிய கோடி ரூபாவாக இருந்தாலும் அது வீடு கிடையாது. இன்னைக்கு நீங்க எல்லாருமே சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, வாடகை வீட்டில் நீங்க வீடா மாறி காட்டுங்க. அதை கட்டக்கூடிய ஒரே ஆட்கள் ஸ்திரீகள் மட்டும்தான். ஏன் சொல்றேன்னா, ஆண்களுடைய மென்டாலிட்டி, ஆண்களுடைய மாம்சத்தின்படி வேட்டையாடுவது, குடும்பத்திற்கு தருவது, வெளியே சென்று கடினமான வேலைகளை செய்வது, இதெல்லாம் இவங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? சோர்ந்து போய் வராங்க பாருங்க, அவங்கள அப்படி அரவணைக்கிறது. பிள்ளைகள் வந்து ரொம்ப அப்படி சோகமா இருக்கும்போது தேட்டுறது, நல்ல சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறது, ஆகாரம் கொடுக்கறது, இதெல்லாம் தான் உங்களுடைய ஊழியம். இது இருந்துட்டாலே பாதி குடும்பம் இன்னைக்கு ஜெயிச்சிடும். அல்லேலூயா. தோக்குறதுக்கான காரணம் இதுதான். Why does a family fail? Because they don't understand their priority. They are exchanging the priority. ஹலோ, இன்னைக்கு அவர்களுடைய ஊழியத்தை தெரிந்து கொள்ளாம ஊழியத்தை மாத்திக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, திஸ் இஸ் ராங். ஹஸ்பண்ட் த கெப்பாசிட்டி, த ஹெட், தலைவன் அப்படின்னா வெளியில போய் வேட்டையாடுவதும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பதும். இந்த காலத்துல வேட்டையாடுறது இல்லைன்னு வைங்க, வெளியில போய் 4 பேரை சந்திச்சு வேலை செஞ்சு காசை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது கணவனுடைய வேலை. காசை எப்படி பயன்படுத்தணும், யாரு கொடுக்கணும், எப்படி அரவணைக்கணும், எங்க தேற்றணும், எங்க ஆற்றணும்ன்றது தாயோடைய வேலை. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தகப்பன் இல்லாம வீடு வளர்ந்துரும், தாய் இல்லாம வீடு வளராது. ஹலோ, அல்லேலூயா. தாய் மட்டும்தாங்க அரவணைப்பு ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு மகன் வந்து தப்பு செஞ்சுட்டா தகப்பன் பேசவே மாட்டாரு, கோபம் கொண்டு இருப்பாரு. ஆனா அதே தாய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றியாப்பான்னு கேட்கும். ஹலோ, அவன் கொலகாரனாவே இருக்கட்டுமே, அவனை பார்த்து கேட்குற வார்த்தை சாப்பிட்றியாப்பா. என்னைக்காவது வைக்கும் போதே கொலகாரப்பாவின்னு என்னைக்காவது ஒரு தாய் வச்சிருக்கா சொல்லுங்க? அதான் தாய்மை. அதனால உங்களுடைய ஊழியம் வந்து அதுதான். இங்க கொடுக்கப்பட்டிருக்க வசனம் வேற, அர்த்தம் வேற. என்னன்னா, 1000 தான் வேலைகள் இருந்தாலோ, உங்களுடைய கவனம், உங்களுடைய ஊழியம் வீட்டை கவனிப்பதாக இருந்தாலோ, அது நாட்டம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க இதுதான் சாப்பிடணும்னா புருஷர் கேட்க மாட்டாரா என்ன? நான் உங்களை தாங்க கேட்குறேன். இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் அப்படின்ட்டா புருஷர் கேட்க மாட்டாரா? நீங்க சொல்றதுதான் வீட்டில் கேட்பாங்க. ஆமாவா இல்லையா? நீ அதை விட்டு இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் ஆகிட்டு இருக்கீங்களே வீட்டில். நாளைக்கு என்ன வைப்பது, 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 நாளைக்கு என்ன வைப்பது. புருஷரு கொஞ்சம் என்னைய மாதிரி வேதம் தெரிஞ்சவரா இருந்தா, நாளை குறித்து கவலைப்பட, ரூமுக்கு போயிருவேன். நக்கலா, காலையில் நான் தானே எந்திரிச்சு சமைக்கிறேன். இது பெரிய ஒரு டிஸ்கஷனா, நாடாளுமன்ற டிஸ்கஷனா? நாளைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டு தான் நாடே வந்து செயல்பட போதா? என்னத்தையோ வைங்க, அவர் பாட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்காரா இல்லையா? என்னைக்காவது உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரா? என்னைக்காவது வந்து இப்படி செய் அப்படின்னு இருக்காரா? என்னைக்காவது ஆசைப்பட்டு கேட்டால் அதை செஞ்சு கொடுங்க, அது வேற. நீ இன்னைக்கு சாம்பார் கீரை அப்படின்னா சந்தோஷமா அந்த ஜீவன் சாப்பிட்டு போயிட்டு இருக்கும், தான் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும். நீங்க இன்னைக்கு தேவையில்லாத இதை தான் தேவன் சொல்றார், do not give more focus. வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லல, செய்யறது உங்க கடமை, ஆனா அதுவே முக்கியத்துவமா போயிடக்கூடாது இன்னைக்கு. அல்லேலூயா. வீட்டை கட்டுங்க, குடும்பத்தை கட்டுங்க, அன்புல கட்டுங்க, தயவுல கட்டுங்கன்னா நம்ம ஜனம் சவரத்துல கட்டிட்டு இருக்கு. சவரம் கணக்கு பண்ணி சம்பளம் பத்தல, நீ வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துரு அப்படின்னு இங்க சேர்த்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்க குடும்பம்? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய குடும்பத்தை. சவரன் சவரனா சேர்த்து திடீர்னு
நடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு வைங்க, நீங்கள் சேர்த்த சவரன்லாம் ஒன்றும் இல்லை, தூசு, தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அன்பு இல்லை, புருஷன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்க சேர்க்கிற 100 சவரன் தூசு. It's a waste. You have not lived the life to the fullest. ஆனா ஒரு சொட்டு தங்கம், ஒரு பொட்டு தங்கம் இல்லைனாலும் வீட்டில் அன்பும் அரவணைப்பு இருந்ததுன்னு வைங்க, அவன் தான் பணக்காரன், பெரிய பணக்காரன். இன்னைக்கு தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற. That makes it very clear. இன்னைக்கு நீங்க 100 கோடி சேர்த்து கூடயே கேன்சரும் வச்சிருந்தா விளங்கிருமா? அதுக்கு ஒரு பைசா இல்லாம ஜம்முன்னு இருக்கீங்க பாருங்க, 3 வேளை சாப்பிட்டு, அவன் தான் பணக்காரன். இல்லையா? அதை தான் இங்க தேவன் சொல்றார், do not focus on the material things. இப்போ 2 பேருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, don't be limited. ஹலோ, இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், இதுதான் அப்படின்னு நீங்க அடங்கிராதீங்க, ஒரு எல்லைக்குள்ள மாட்டிராதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லு எல்லையில தாங்க ஓடுது. இல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்டா 3 வயசு வரும்போதே கொண்டு போய் PP3ல சேர்த்துற வேண்டியது, PP1. என்னைய கொண்டு போய் சேர்த்து நான் முத நாளே எல்லாரையும் கல் எடுத்து அடிச்சிட்டேன். ஏன் பொய் சொல்லுங்க, பெருமைக்காக சொல்லுங்க. அம்மாட்ட வந்து கேட்டுப்பாங்க, நான் கல்லை அடிச்சதை பார்த்து, கல்லை வச்சு அடிச்சதை பார்த்து நான் அழுவாம எங்க அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி ஒரு சம்பவம் பாருங்க. அப்பவே தாவீது மாதிரி கூழாங்கல் எடுத்து வீசிருக்கேன், எல்லாவனையும், எல்லா கோழியத்தையும் இன்னைக்கு சாச்சிடுறேன் அப்படி. அந்த பிள்ளை அப்போதான் அம்மா நேரம் அட்மிஷன், அம்மா சொல்லிட்டீல அட்மிஷன் போட்டு அவனை ஸ்கூல்ல அப்படியே உட்காந்துருக்கான். அவன் 1:1 அங்க ஆரம்பிக்குதா இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 12வது வரைக்கும் திணிச்சிட வேண்டியது. நெருப்பு அப்படியே ஏத்தும் ஜனம், படி 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 படின்னு. நீங்க தான் பாதி ஹார்ட்டே வீக் ஆக்குறீங்க சின்ன பிள்ளைங்களை. யூ ஆர் த மெயின் ரீசன். 12வது வரைக்கும் ஒரு எல்லை, 12 முடிச்சானே அடுத்த எல்லை என்ன? டிகிரி, பெடிகிரி, டிகிரி வாங்கி, சரி அவன் பொழைச்சு போட்டோம், படிக்க வச்சுட்டாங்களேன்னு ஒரு டிகிரி வாங்கணும், 2வது டிகிரி அவனை விட. ஏன்னா அப்போதான் நல்ல வேலைக்கு போகணுமா. நான் சொல்கிறேனே, இன்னைக்கு வெளிநாட்டு போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு டிகிரி எல்லாம் இப்படி தூக்கி விட்டேறான். எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியில் கேட்குறது தெரியுமில்ல ஜோயல்? கரெக்ட் தானே ஜோயல்? இன்னைக்கு நீ எவ்வளோ டிகிரி வச்சாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கேட்குறான். அதுக்கு என்ன 5 வயசுலேருந்தே வெல்டிங் கடையில் உட்காந்துருக்க முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சாதா வேலைக்கு போனால் நம்ம ஜனம் இருக்கு பாருங்க, டெய்லி அவனை குத்த வேண்டியது. பெரிய ஊசியாக எடுத்து படிக்க வச்சு சுக்கிக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான். பொழப்பப்பாருன்னு குத்த வேண்டியது. That ends in suicide. ஒரு எல்லை, அங்க ஒரு எல்லை. சரி, அப்பதான் அவன் வேலைக்கு சேருவான். கல்யாணம் தள்ளி விட்டுருவோம். நீங்க பேசுற வார்த்தையை பாருங்க, தள்ளி விடுறீங்களா? எதுக்கு தள்ளி விடுறீங்க? எதுக்கு தள்ளி விடணும்னு கேட்குறேன். நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், கலட்டி விட்டுருவோம் பாஸ்டர். அதான் உங்களுக்கு வயசானே உங்களை கழட்டி விட்டுறான். நீங்க விதைச்சதை நீங்க அறுத்துடுறீங்க. ஸ்டூபிடிட்டி அட் தி ஃபுல்லஸ்ட். நான் கழட்டி விடுறேன்னா இல்லையான்னு பாரு உடனே. அதான் அவன் வயசானே உங்களை கழட்டி விட்டுறான். இது உடனே போய் எங்கேயோ உட்காந்து பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஆண்டவர் நாளைக்கே காணுவா அப்படின்னு பஞ்ச குத்தி அனுப்பிடுறேன். எல்லைகள். கல்யாணம் பண்ணானா பிள்ளையா ஓடு, வாழ்க்கை ஃபுல்லும் எல்லை. சரி, பிள்ளை இது பண்ணிட்டானா வீடு வாங்கினியா, வீடு 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 போறது 6 அடி மண்ணு. அது எதுக்கு வீடு 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 வீடுன்னு கனவுலலாம் போய் எழுப்போம். ஒரு வீடு வாங்கியிருப்பா, அப்போதான் என் ஆத்மா சாந்தி அடையின்னு அவன் கனவுல போய் அவனை தூங்க விடாம எழுப்பிட்டு இருக்கான். வீடு வாங்கினான்னா கார் அப்போதான் ஒரு பெருமை. யார் சொன்னா?
யார் சொன்னா? கார் இல்லைன்னா பெருமை இல்லையா இந்த உலகத்துல? இன்னைக்கு கார் வச்சிருக்கவனோட நோய் இல்லாதவன் தான் பெருமை ஜாஸ்தி உள்ளவன், தெரியுமில்ல உங்களுக்கு? இது கார்ல ஏறி போய் பார்மசியில் நின்று மருந்து வாங்கிட்டு வருது. அவன் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கான். எதை குறித்தும் நீ கலங்கிடவே வேண்டாம் பிரதர். என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லை பிரதர் அப்படின்னு கார்ல ஏறி அழுதுகிட்டு போகுது. ரொம்ப அவசியம் இப்போ. இதுக்கு தான் நீ வாழ்க்கை ஃபுல்லும் உழைச்சியா அப்படின்னா கார்ல ஏறி அழுதுகிட்டே வருது. எப்போ உயிர் போகும்னு தெரியாம. சொந்த வீட்டில் இல்லாதவன் இன்னைக்கு நிம்மதியா இருக்கான். ஆண்டவர் என்னைக்கு வந்தா என்னப்பா அப்படின்னு. சொந்த வீடை கட்டினவன் இப்போதான் கட்டின, ஆண்டவர் வந்துட்டா எப்படி அனுபவிக்க? ஏன் கட்டுற? ஏன் சொந்த வீட்டை கட்டுற? சொந்த வீடை கட்டிட்டு இன்னைக்கு படுகிற அநியாயத்தை பார்க்கணுமே ஜனம். வீடு வேணும் வீடு வேணும் ஜாம் பண்ண வேண்டியது. வீடு வந்ததுக்கு அப்புறம் அனுபவிக்காம செத்து போயிடணும், அனுபவிக்காம போயிடணும், அனுபவிக்காம போயிடணும். லிமிட்டெட், பவுண்டட். இன்னைக்கு அதான், தட் இஸ் a word, பவுண்டட். இன்னைக்கு மார்த்தாள் உலக காரியங்கள்ல எப்படி ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்களோ, நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவம் பைபிளை கையில தூக்குறோமே தவிர நம்ம இன்னைக்கு எல்லையற்ற வாழ்க்கை வாழலையே. நம்ம ஒரு எல்லைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கோமே, நான் எல்லை இல்லாம என்னைக்காவது இருந்திருக்கேன்னு சொல்லுங்க? நோ. ஒரு லிமிட், ஒரு பிளான், ஒரு பேக்கப் பிளான், இதுலயே தான் நம்ம வாழ்க்கை சுத்திக்கிட்டே இருக்கும். ஹலோ, இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த பைபிள் நீங்க வாசிக்கிறீங்க இல்லையாங்க, ஒவ்வொரு பேர் இருக்கு. ஆபிரகாம், ஈசாக், நோவா, யோசேப்பு, யோசுவா, மோசே, இவங்கெல்லாம் எப்படி அற்புதம் செஞ்சாங்கன்னா ஒரு எல்லையில இருந்ததுனால கிடையாது. தன்னைத்தானே வெறுமைப்படுத்தி எல்லையற்ற ஒரு வாழ்வுல இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஆண்டவர் புகுந்து அற்புதங்களையும் அடையாளங்கள் செஞ்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு எல்லையற்ற எல்லை உள்ள வாழ்வா வாழ்ந்தாரு. யூத மக்களுக்கு தேவைப்பட்டது. யூத மக்கள் என்ன சொன்னா, எங்களுக்காக தான் செய்யணும், வெள்ளை குதிரையில வரணும், ரோமை எதிர்த்து போராடணும், டாக்ஸை ஒழிக்கணும், இதெல்லாம் அவனுங்க போட்ட எல்லை எங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு. இயேசு கிறிஸ்து செஞ்சது என்ன தெரியுமா? உலக ஜனங்கள் பாவங்களை மன்னிக்கவே நான் வந்திருக்கிறேன் எல்லையற்ற ஒரு ஓப்பனிங் கொடுத்ததுனால 2000 வருஷம் கழிச்சு அவர் ஊர்லே இல்லைனாலும் இந்தியால தமிழ்நாட்டில் உட்காந்து இன்னைக்கு நம்ம கைத்தட்டிட்டு இருக்கோமே, அது எல்லையற்ற வாழ்வுக்கு வாழ்ந்த பரிசு. அது அல்லேலூயா. எங்கேயோ பிறந்த இயேசு கிறிஸ்து, யூத நாட்டில் பிறந்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, இன்னைக்கு ஸ்பானிஷ்ல ஒரு பழக்கம் இருக்கு. ஸ்பெயின்ல யாரா இருந்தாலும் அப்படி கன்னத்துல இருக்குல்ல, வரவேற்கிறது, முத்தம் கொடுத்து வரவேற்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உடனே இப்போ முடிஞ்சோடனே ஒன்றும் வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போட்டோம். ஸ்பெயின்ல அது கல்ச்சர். அப்படின்னு பண்ணுவானுங்க. இங்க நம்ம பண்ண முடியுமா? நைட்டே கூண்டுல ஏத்திருந்தானோ சனி ட்ரெயினுக்கு கொண்டு வந்து கேள்வி கேட்டு செஞ்சிருமா இல்லையா? இன்னைக்கு இப்போ ஸ்திரீகளை ஆண்கள் செய்ய தான் விடுவாங்களா, இல்லை ஆண்களை ஸ்திரீகள் தான் செய்ய விடுவீங்களா? நம்ம கலாச்சாரம் என்ன? ஆமாவா இல்லையா? இந்த ஸ்திரீகள் போய் கை கொடுத்துக்கிட்டா இருக்கீங்க. நீட் அண்ட் கிளீன், வணக்கம், கலாச்சாரம் பெஸ்ட். ஆமா தானே? இன்னைக்கு இட்டாலியன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம இதை. அவனுங்க எல்லாரும் பார்த்தா வணக்கம்ன்றான். நம்ம ஜனதான் ஹாய், அதில் 3 விரலும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஹாய். ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்றோம், நம்ம நாட்டில் உள்ளது. ஆனா யூத குலத்துல பிறந்து அங்க சிலுவையில் அறையப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரா இயேசு கிறிஸ்து? எடுத்து காமிங்க. இல்ல இல்ல. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிருக்கு? ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை எல்லையற்ற வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையை யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் எங்கு பாவிகள் இருந்தாலும் என் மூலியம் அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் சிலுவையில் தொங்கினார் பாருங்க. அந்த எல்லையற்ற வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு இன்னைக்கு நம்ம போற்றிக்கிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு எல்லையில இருக்குன்னு நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லையற்று இருக்கீங்களான்னு கிடையாது. எல்லா பக்கமும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான்
இதுக்கு மேல கிடையாது. ஆமாவா இல்லையா? ஒரு வட்டம். தட் இஸ் வை ஐ செட் செட்டில் இஸ் a wrong word. செட்டில்ன்ற வார்த்தை தேவை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் இல்ல, மனிதனுக்கு செட்டில்ன்ற வார்த்தை தவறு. செட்டில் ஆயிட்டீங்கன்னா எப்படி அற்புதமும் அடையாளம் செய்வீங்க? ஹலோ, வாழ்க்கையில செட்டில் ஆன ஒரு ஆளை நான் காமிக்கவா உங்களுக்கு பைபிள்ல? எலியா. இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு நான் தகுதி அல்ல, இது எனக்கு போதும் செட்டில் ஆனார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து யார் மேல போட்டாரு? எலிசா செட்டில் ஆனாராங்க? இல்லைங்க, 12 மாடை மேய்ச்சங்க, இப்படியே பொழப்பு மாமான்னு ஓடட்டும், ஜாலியா அப்படியே மாட்டை ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன்னை எல்லையற்ற ஒரு மனிதனா மாத்துற உடனே பழைய ஏற்பாட்டில் அவரை மாதிரி அற்புதம் செஞ்சது எவனும் கிடையாது. அல்லேலூயா. அடக்கம் பண்ணி தான் எலும்புல இன்னொருத்தன் பட்டு உயிர் தழுறானா அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளுங்க? எல்லையற்ற, பவுண்ட்லெஸ். இன்னைக்கு ஏன் நம்ம தோத்து போறோம்? ஏன்னா நம்முடைய ஜெபம் எல்லாம் மாம்சத்துக்கு நேரா இருக்கு, எல்லையற்ற தேவன் மேல இல்ல. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, இன்னைக்கு தேவனை மாம்சமாக்கி ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு தூரமா ஒரு 100 கிலோமீட்டர் இல்ல, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி 3ஆம் வானத்துல இருக்காருன்னு அவங்க எட்டாத ஒரு இடத்துல வச்சு இன்னைக்கு தேவன்கிட்ட ஜெபம் பண்றதுனால ஜெபம் லைட்டா அப்படி டிலே ஆனோடனே நம்மளுக்கு ஏன் பயம் வருதுன்னா, நீங்க தேவனை தள்ளி வச்சிருக்கீங்க, எல்லையில வச்சிருக்கீங்க. இந்த எல்லையில நீங்க இருங்க, இந்த எல்லையில நான் இருக்கேன், நான் உலகம்ன்ற எல்லையில இருக்கேன், நீங்க 3ஆம் வானத்துல எல்லையில இருங்க அப்படின்றதுனால இன்னைக்கு எல்லையற்று எனக்குள்ளும் தேவன் இருக்கிறார் அப்படின்னா எவனை பார்த்து நீங்க பயப்படுவீங்க? இன்னைக்கு பயம் வர்றதுக்கான காரணமோ அவிசுவாசம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு எல்லை, அந்த எல்லையில இன்னைக்கு நிறைய பிரதிநிதிகள்லாம் இருக்காங்க. நான் பாவி, எனக்கு தேவன் செய்ய மாட்டார், அப்புறம் ஏன் ஜெபம் பண்றீங்க? நான் ஓட்ட பானை அப்படின்னா உட்கார்ந்து செல்லட்டை வச்சு ஓட்டு, ஏன் ஜெபம் பண்ற? ஒருத்தர்லாம் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் சாக்கடையில் ஊழலும் புழுவப்பா அப்படி. எனக்கெல்லாம் பயங்கர காட்டம். அது எனக்கு எங்க அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் நேரில் என்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது நச்சுன்னு மீச்சிருப்பேன் காலில். கேட்ட புழுவை மீச்சேன், வேற ஒன்றும் இல்லை. புழுக்க அப்படி எல்லை. லுக் அட் யுவர் பாராமீட்டர், யூ ஆர் கோயிங் வெரி ராங். இன்னைக்கு சைனியமா இருக்காங்க. சைனியமா நீங்க எத்தனை டிகிரி வச்சிருக்கீங்க? டிகிரியே இல்லை, கரெக்டா? ஆனா அவங்க நினைச்சா செங்கடலை திறக்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? எல்லையற்றதா மாற்றணும் இன்னைக்கு. ஆனா அதே சைனியமா இன்னைக்கு இல்ல, எனக்கு இவ்வளவுதான் தகுதி, எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது. இன்னைக்கு ஏன் தோத்துக்கிட்டே இருக்கோம்? அற்புதமும் அடையாளமும் பைபிள்ல சொன்னதெல்லாம் செய்ய முடியலன்னா எல்லைக்குள்ள வந்துடுறோம். இவ்வளவுதாங்க, பாஸ்டரால மட்டும்தாங்க செய்ய முடியும், பாஸ்டர் ஜெபிச்சாதாங்க நடக்கும். ஏன் நீங்க ஜெபிச்சா நடக்காதா? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, பாஸ்டர் மூலியமா கூப்பிடுன்னு இல்லையே. படுத்த படுக்கையா உன்னால ஜெபிக்க முடியல பாருங்க, அப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்போ நீங்க கூப்பிடுங்க வீட்டுக்குன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் தரமாட்டாருன்னு யாருங்க சொன்னா உங்களுக்கு? வேதத்துல நான் வேணா 100 வசனம் எடுத்து வைக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும்ன்றதுக்கு. அல்லேலூயா. எல்லை. இன்னைக்கு மரியாளா இருக்கீங்களான்னு கேட்டா இன்னைக்கு கிறிஸ்தவம் முழுசு மார்த்தாளா தான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமாவா இல்லையா? நீ மார்த்தாளா தான் இருக்கோம். நம்ம என்னன்னா மாம்சத்துக்கு தேவை, மாம்சம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். மாம்சம் ஆண்டவர், நீ ஏற்கனவே ஆண்டவரோட தானே. ஹலோ, ஏற்கனவே ஆண்டவரோட தானே. நான் என்ன கேட்கிறேன், நீங்க யார்கிட்ட இருந்து வந்தீங்க? பதில் சொல்லுங்க. யார்கிட்ட இருந்து வந்தீங்க? யார் வந்து சுவாசத்தை ஊதுனா? தேவன். இறந்தோடனே இந்த ஆத்மா எங்க போகுது? போதா? அப்புறம் ஏன் இருக்கிற கொஞ்ச நாள்லயும் சேர்த்துறணும்? என்னமோ நீங்க தான் டிக்கெட் கொடுத்து அனுப்புற மாதிரி. ஆட்டோமேட்டிக்லி இட் அட்ராக்ட்ஸ் டு காட், இட் கோஸ் பேக் டு காட்.
இன்னைக்கு நம்ம ஒரு எல்லையை வரைஞ்சி இப்படிலாம் ஆயிரும், இப்படிலாம் ஆயிரும், நான் இறந்துட்டா, நான் தவறு பண்ணதுனால நீங்களே உங்களுக்கு குழியை தோண்டிக்கிறீங்க. போன வாரம் ஒரு செய்தி கேட்டோம். குழி என்னது? விலை மதிப்பற்றது. குழியிலிருந்து வெளியில வருது எப்படின்னு தெரியுமா? உங்களை நீங்களே எல்லையற்றதா மாத்தணும். குழியில எவனாவது கயிறு போட்டாதான் என்னால மேலே ஏற முடியும், குழியில கயிறு போட்டாதான் மேலே ஏற முடியும், குழியில கயிறு போட்டாதான் மேலே ஏற முடியுன்றது எல்லை. ஒரே ஒரு பாசிபிலிட்டி. நீங்க தேவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா அதுவே இல்லாம தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா மழை பெய்ய வச்சு முழு குழி நிரம்ப வச்சு உங்களை மேல மிதந்து கொண்டு வர செய்யவும் தெரியும் தேவனுக்கு. ஹலோ, that's what I'm telling you. Do not be bounded by things. இன்னைக்கு தேவன் இவர் மூலியமா தான் செய்வார். இப்படிதான் அற்புதம் நடக்கும், எனக்கு இதுக்கு மேல நடக்காது, எனக்கு அதுக்கு மேல நடக்காதுன்றதுனால தான் உங்களுக்கு அதிசயமான காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது. நீங்க இன்னைக்கு பாட்டு பாடுறீங்க, அதிசயங்கள் செய்கிற தேவன் நமக்குள் வாழ்கிறார்னா then you expect things. ஹலோ, இன்னைக்கு ஏங்க உங்களுக்கு பவுண்டடா இருக்கு? இந்த ஊருக்கு போனாதான் எனக்கு அற்புதம் நடக்கும், இவர்கிட்ட ஜோமன்னாதான் எனக்கு கால் சரியாகும், அவர்கிட்ட ஜோமன்னா. நோ, மேக் யுவர் செல்ஃப் பவுண்ட்லெஸ். நீங்க ஜோமன்னா தேவன் எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, இப்போ செய்தியில முக்கியமான பகுதி என்னன்னா, நித்தியம் தான் மெயினான கான்செப்ட். நித்தியத்துக்கான ஒரு காம்பனன்ட் வார்த்தை இருக்கு. அதே செய்தியில நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அங்க இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். someone find it. நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைன்ற ஒரு பொருள் இருந்தது. அதே மாதிரி நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அங்க இருக்கிறது. எக்ஸாக்ட்லி, ஆத்மா. ஆத்மா நித்தியமானதா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நித்தியமானதா இல்லையா? அதுக்கு எல்லையே கிடையாது. இந்த மாம்சத்துல இருக்கு. மாம்சன்றது ஒரு எல்லை. சாவுன்னு ஒரு நாள் இருக்கு. நித்தியத்துக்கு சாவுன்னு ஒரு நாள் இருக்கா? சொல்லுங்க. உங்க ஆத்மாவுக்கு சாவுன்ற ஒரு நாள் இருக்கா? நோ, இட் இஸ் எட்டர்னல். அப்படின்ற சமயம் தேவைப்படுகிறது ஒன்றே. தேவன் சொல்லுகிறார், என்ன தேவை? ஆத்மா. வார்த்தையும் ஆத்மாவும் ரெண்டும் சேர்ந்தது. நான் இப்போ வசனம் வாசிங்களா இல்லையா? ஆத்மா எதனால பிழைக்குதான்? வார்த்தையினால பிழைக்குது. இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். அப்போ தேவைப்படுகிறது என்ன? இந்த ஆத்மான்றது ஒன்றே. அல்லேலூயா. இப்போ இந்த எல்லையற்ற வாழ்க்கை எப்படி பாஸ்டர் வாழணும்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க என்னென்ன எல்லையில வாழ்றீங்க, என்னென்ன ஒரு தகுதியில வாழ்றீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லைன்னு சொல்லப்பட்ட உங்க பெயர், பொருள், இருக்கிற வீடு, ஜாதி, மதம், இதெல்லாம் எல்லை. அல்லேலூயா. இப்போ எல்லையற்ற வாழ்க்கை வாழணும்னா என்ன பாஸ்டர் அப்படின்னா, லூக்கா 17:21 கொஞ்சம் வாசிங்க. கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் அதை கொஞ்சம் கவனமா வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். லூக்கா 17:21 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்ந்து வாசிங்க பாப்போம். இங்கே என்றும் அதோ அங்கே என்றும். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. The kingdom of God is within. அல்லேலூயா. சரி, இப்போ என்ன பாருங்க, பைபிளை மூடிடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னங்க பெயர்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பெயர்? குட், ஹானா இஸ் கரெக்ட். தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. பிதா அங்க வசிக்கிறார். ஆமாவல்லையா? பிதா தேவனுடைய ராஜ்யத்துல தான் இருக்கார். அப்போ அதுக்கு பெயர் என்னங்க? நித்திய ஜீவன்ல பரலோகம். தேவனுடைய ராஜ்யத்தோடைய பேர் பரலோகம். ஆமாவல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் பரலோகம். தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு இருக்கு. இப்போ இந்த பரலோகத்தில், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நம்ம வசிக்கணும்னு இயேசு கிறிஸ்து பல இடத்துல சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமாவா இல்லையா? இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது. கரெக்டா? இந்த நாள் வரைக்கும் தான் இருக்கும்னு கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது. இந்த நித்தியமான இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி அசைவாடுவது, தேவனுடைய வீட்டில் எப்படி அசைவாடுவது, தேவனுடைய ராஜ்யத்திலேயே எப்படி இருப்பது அப்படின்னா, இப்போ வார்த்தை ஆத்மா ரெண்டுமே கனெக்டட். ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையாங்க? இப்போ வார்த்தை யாரு? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்போ தேவனுடைய பெயர் என்ன? நான். மோசேட்ட சொல்றார் நான். ஓகேவா? இத ஒரு பக்கம் வைங்க. உங்க ஆத்மா பெயர் என்ன? உங்க ஆத்மா பெயர் என்ன? தேவன் தன்னுடைய ஆவியில கொஞ்சத்தை உங்களுக்குள்ள ஊதுறாரு. இப்போ தேவனுடைய பெயர் நான், அதுல கொஞ்சம் உங்களுக்குள்ள வருதுன்னா அப்போ உங்க பெயர் என்ன? உங்க ஆத்மா பெயர் நான். மாம்சத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஜான் கால்டன், ஞானதாஸ் பிரதர், அலெக்சாண்டர் அங்கிள். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பேர் சொல்லும் போது ஜான் கால்டன் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்பாங்க. என்னதா பொருளா? ஆனா நம்ம எப்படி சொல்லணும்? நான் கால்டன். ஃபர்ஸ்ட் அங்க கொண்டு வரோம் பாருங்க, ஆத்மாவை கொண்டு வந்து அப்புறம் இந்த மாம்சத்தோட பெயர். அதுதான் வழக்கம். ஐ எம் எஸ் ஜான் கால்டன் சொல்றோமா இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ். கரெக்டா? ஐ எம் ஃபர்ஸ்ட் நான், அதுக்கப்புறம் இந்த பெயர். அப்புறம் என்னவா இருக்கீங்க? நான் கிறிஸ்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த ஊரில் இருக்கிறேன். நான் எல்லாத்துலயும் என்ன ஆரம்பிக்குது? கூட கூட்டப்படுகிற பொருள் இந்த வார்த்தைகள், இந்த மாம்சத்தோடைய வார்த்தைகள். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இப்போ நீங்களும் நானும் யாருடைய சாயல்ல உருவாயிருக்கோம்? தேவனுடைய சாயல்ல உருவாயிருக்கோம். அப்போ தேவனுடைய பெயர் நான் இருக்கும் போது எனக்குள்ள அவர் சுவாசத்தை ஊதுகிறார். என்னுடைய பெயரும் நானாக இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. அவரும் நித்தியத்தில் இருக்கிறார், என்னுடைய ஆத்மாவும் நித்தியமானது. ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையாங்க? இப்போ நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேதான் நான் அசைவாடணும் என் ஆத்மா. கரெக்டா? நித்தியத்துல என் ஆத்மா அசைவாடணும். எதை நான் இந்த வார்த்தைக்கு நானுக்கு அப்புறம் சேர்த்தாலும் அது எல்லை. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இந்த நானுக்கு அப்புறம் நான் என்ன சேர்த்தாலும் அது ஒரு எல்லை. நான் கிறிஸ்தவன்னா அது ஒரு எல்லை. எல்லை. நான் ஜான் கால்டன்னா ஒரு எல்லை. ஜான் கால்டன்னா யாரு? நீல முடி வச்சிருப்பார், இந்த ஹைட்ல இருப்பார், இப்படி இருப்பார், வெள்ளையா இருப்பார். இது எல்லை. நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னா எல்லை. நான் இப்படி இருக்கேன்னா எல்லை. இதெல்லாம் எல்லைகள். இந்த நான்கு அப்புறம் நீங்க என்ன சேர்த்தாலும் அது வந்து எல்லைகள். ஹல்லேலூயா. ஆனா எல்லையற்ற வாழ்க்கை வாழணும்னா இந்த நான் இருக்கு பாருங்க, உங்க ஆத்மா, அதுக்கப்புறம் எதையும் நீங்க சேர்க்காம விட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பரத்துக்கு போய் நான் உனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துறேன், அப்படியே இல்லைனாலும் என்ன பண்றேன்றாரு, உனக்கு புதிதா ஒரு இடத்தை ஏற்படுத்திட்டு நான் வரேன்னு சொல்றாரா இல்லையா? என் பிதாவின் வீட்டில் 1000 mansions, there are many mansions, அநேக வாசஸ்தலங்கள் உள்ளது. many possibilities. நானுக்கு அப்புறம் என்ன வேணாலும் போடலாம், பாசிபிலிட்டிஸ். அதுலயே உனக்கு ஒண்ணு இல்லைன்னா புதுசா நான் உன்னை உருவாக்கிட்டு உன்னை வந்து கூட்டு போறேன்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் முடிச்சிடுறேன், இருங்க. இருக்கா இல்லையா? அப்போ இந்த எல்லையற்ற இந்த நான் இருக்கு பாருங்க, அதுல நம்ம வாசமா இருக்கணும். எல்லை அப்படின்ட்டா நமக்கு ஒரு பவுண்டட் வந்துரும். தேவன் எதாலையும் செய்ய முடியாது. நம்ம ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள வந்துருவோம், எல்லைக்குள்ள வந்துருவோம். எல்லையை அழிச்சிட்டோம். நான் அந்த இடத்துல தேவனுடைய வீடு, தேவனுடைய பரலோகம், தேவனுடைய ராஜ்யம், அந்த நான்ற நித்தியத்துல அசைவாடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஹேனா குயிக்கா ஸ்டேஜுக்கு வா. என்ன ஆகும்னா, கம் ஃபாஸ்ட். என்ன ஆகும்னா, தேவன் என்னைய அவருடைய கருவியா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். எப்படி பாஸ்டர் அப்படின்னா, இப்போ ஹேனா இருக்கா, ஹேனாக்கு வந்து இப்போ மன வருத்தம், எதுனாலையோ மன கஷ்டம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? அரவணைப்பு தேவை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறேன், நான் இருக்கேன், நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஜான் கால்டன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? நான் எல்லையற்று நான் அதில் மட்டும் இருக்கும் போது இவங்களுக்கு தேவை என்ன? அரவணைப்பு. தேவன் நானுக்கு அடுத்தது என்னை அரவணைப்பா மாத்தி இவங்களுக்கு ஊழியம் செய்ய வைப்பார். இவங்களுக்கு அன்பு தேவையா இருக்கும் போது என்னை அன்பா மாத்திடுவார். மன்னிப்பு தேவையா, இவங்களே இவங்களை மன்னிச்சுக்க முடியாத இருக்கும் போது என்னை மன்னிப்பா மாத்திடுவார். ஏன்னா நான் எல்லைக்குள்ள இல்லை.
எல்லையற்று இருக்கிறதுனால தேவன் என்னைய கருவியா பயன்படுத்தி தன்னுடைய மகனா பயன்படுத்தி இவருக்கு ஊழியம் செய்ய வைத்திருவார். ஆமாவா இல்லையா? தேங்க்யூ. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு ஊழியம் செய்யறது அப்படின்னா சும்மா வேதத்தை வாசிச்சோம் தேச கிறிஸ்துவ பத்தி சொன்னோன்றது கிடையாது. மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள். ஹலோ, இன்னைக்கு ஊழியம் செய்யறது அப்படின்றதுனா பைபிளை வாசிச்சுட்டு தேவன் இதை செய்தார், தாவீது கோலியாத்தை அடிச்சார்னு கை தட்டுறது கிடையாது. இன்னைக்கு இங்க ஒரு 70-80 இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதன்படி தேவன் என்னை பயன்படுத்துறார் பாருங்க, அதுதான் ஊழியம். நீங்களும் நானும் அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி ஆனாலும் பரவாயில்ல, இயேசு, ஆமாவா, இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்க ஒரு எல்லையை நீங்க போட்டுறீங்க. அதுக்கப்புறம் எதையுமே நீங்க எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கப்புறம் எதுவுமே நீங்க பார்க்க மாட்டேன்றீங்களே. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அற்புதமே நடக்கலையா? ஹலோ, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நடக்கவே இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு எழுதப்பட்ட புத்தகங்கள் எத்தனை? இயேசு கிறிஸ்துக்குன்னு எழுதப்பட்ட புத்தகங்கள் எத்தனை? 4 தான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய 4 பகுதிகள் மட்டும்தான், மத்தேயு, மார்க், லூக்கா, அவ்வளவுதானே. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எவ்வளவு எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் தகுதி பெற்றவங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரி பவுல் தகுதியா? இயேசு கிறிஸ்து அளவுக்கு தகுதியாங்க? திமோத்தி தகுதியா? பேதுரு தகுதியா? நம்ம ஊருக்காரர் அவரு. அது தேவன் எப்படி பேதுருவை தகுதிப்படுத்தி? இயேசு கிறிஸ்து தான் தகுதி. இன்னைக்கு நம்ம பேசுற பேச்சு அவர் ஒருத்தர் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நிறுவனது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிடையாது. யாரு? இன்னைக்கு 13 அத்தியாயங்கள் நீங்களும் நானும் டெய்லி வாசிச்சு தேவன்கிட்ட பரிந்து பேசுறமே, அதை எழுதுனது யாரு? இன்னைக்கு தேவன் வருவார்னு திரும்ப அந்த ஹிண்ட கொடுத்தது யாருங்க? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள மட்டும்தான் இருக்கார் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு எனக்கு அற்புதம் அடையாளம் நடக்க மாட்டேங்கிறது. ஆனா தேவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் செயல்படுகிறார், அன்பும் அரவணைப்பும் எல்லா பக்கமும் இருக்கிறது அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்மளை நாமே எல்லையற்ற ஒரு பகுதி கொண்டு வரோமோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நமக்குள்ள இருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே ஊழியத்துக்கு அனுப்புறாரு 12 பேரை. நீ கை வச்சா சுகமாகும், பேய்களை ஓட்டலாம், நடக்குதா இல்லையா? இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயே இருந்திருக்கார், 12 பேருக்குள்ளேயே இருந்திருக்கார். ஒத்துக்கிறீங்களா? அந்த குரூப்ல யூதாசும் இருந்திருக்கார். ஆமாவா இல்லையா? அவனுக்குள்ளும் இருந்திருக்கிறார். கரெக்டா? எப்போ நீங்க நான் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எல்லைக்குள்ள வரீங்களோ அற்புதமும் அடையாளமும் நடக்காது உங்களுக்கு. எந்த நேரத்துல எல்லையற்ற ஒரு வாழ்க்கை, எல்லையற்ற ஒரு வாழ்க்கையில என்ன பாஸ்டர்? எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து எல்லாம் நன்மைக்கு நடக்கிறது என்று அவர் கையில் சமர்ப்பித்து அமைதியா இருந்து தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்க விட்டு கொடுக்குறீங்க பாருங்க. நீங்க போடுற ஒரு கணக்கை காமிச்சு தேவன் எடுக்காம 7 வாசல்களை திறந்து உங்க தலையை உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். அல்ல, அதான் சீக்ரெட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மார்த்தாள் மாதிரி இவ்வளவுதான், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கிறிஸ்துவுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும், அப்பதான் பரலாம் போகணும். மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள். உங்களை நீங்களே மரியாள் போல நித்தியத்தை தேர்ந்தெடுத்து நான்ல நீங்க அசைவாடும் போது, இப்போ இந்த பிரதருக்கு ஒரு அரவணைப்பு தேவைன்னா தேவன் என்னைய பயன்படுத்தி அவருக்கு கொடுப்பார். நான் கருவியா மாறிடுவேன். ஆமாவா இல்லையா? அதனாலதான் வசனம் இருக்கு. வசனங்கள் வாசிக்க வாசிக்க the fountain of river will go. ஆமாவா இல்லையா? ஜீவ நதி புறப்பட்டு, simple as that. You must make yourself available. Hallelujah. இன்னைக்கு நம்மளை நாமே வட்டத்துக்குள்ள போடுறது மிகப்பெரிய தப்பு. ஆமென். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு எஸ்ரம் அவங்க வயசு என்ன? ப்ளீஸ் விசுவாசம் only 20 அப்படின்னா கூடாது, ஸ்ட்ரைட்டா 66. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் கீபோர்டு கத்துக்கலான்னு இருக்கேன்ப்பா, நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஆர்வமா. இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டோம். தேவையா?
நம்ம ஜனம் உடனே இந்த வயசுல தேவையா, அது எதுக்கு இந்த வயசுல போட்டு எல்லையற்ற ஏஜ் இஸ் நாட் எ லிமிட். இன்னைக்கு எத்தனை பேர் வயசை வச்சு நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? 60 வயசு ஆயிட்டா ஒரு ஓரமா அப்படி உட்காந்துரும், அவ்வளவுதானா? யார் சொன்னா? யாரு? யாருன்னே தெரியாது பாஸ். என்னது இது? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எத்தனை வயசுல நடிப்புக்கு வந்தாரு? கமலஹாசன் மாதிரி 3 வயசுல வந்துட்டாரா? எத்தனை வயசுலங்க வந்தாரு? 40க்கு மேல வந்தாரு. 40க்கு மேல நடிச்சாரு. நேத்து எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு வயசானவர் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 40 வயசுக்கு மேல வந்தார். ஹலோ, ஏஜ் இஸ் நாட் எ லிமிட். இன்னைக்கு தாயார்கள் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வயசை வச்சு. ஆண்களும் சொல்றேன், ஒரு 70 தொட்டா போதும் கிரிக்கெட்ல அப்படி போய் தொட்டுட்டு வர்றதுக்கு. உங்க பேச்சும் வார்த்தைகளும் ஒரு 80 தொட்டுட்டேன்னா நான் போயிருவேன். 75 அப்படி எட்டி பார்த்துட்டு, ஏன் எட்டி பார்க்குற? நல்லா தான் இருந்துட்டு வாயே, அது என்ன எட்டி பார்க்குறேன்? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 75 எட்டி பார்க்குறேன்னா கரெக்டாக உங்கள் பிறந்த நாள் 75வது பிறந்த நாள் வரதுக்கு முன்னாடி 11:59க்கு இப்படி 12வது நிமிஷத்தை எட்டி பார்த்துட்டு அப்படி செத்து போயிடுறது. அது பேர் தான் எட்டி பார்க்கறது. சும்மா ஞானமா பேசணும், கட்டுப்பேற்றக்கூடாது. 80 சுட்டு ஏஜ் லிமிட். இவ்வளவு வயசாயிட்டா உருப்பிட மாட்டேன், இதுக்கு மேல வேலை கிடைக்க. யார் சொன்னா? டிஜே தினகரன் ஐயா எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Does anyone know? After 40s. ஹலோ, 40 வயசுக்கு அப்புறம் ஏஜ் இஸ் நாட் எ லிமிட். இது ஏஜுக்கு மட்டும் பொருந்தாது வாழ்க்கையில. இன்னைக்கு இந்த வயசாயிருச்சு என்னால செய்ய முடியாது, இது இதாயிருச்சு என்னால, நமக்கு எதுக்குப்பா இந்த வயசுக்கு அப்புறம்? நோ, யூ ஆர் பவுண்டிங் யுவர் செல்ஃப். நோ, கட் டவுன் ஆல் தி பவுண்டரிஸ், பிகம் பவுண்ட்லெஸ். ஹல்லேலூயா. எல்லையற்ற வாழ்க்கைக்குள்ள நுழையும் போதுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு நீங்க பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்கல்ல, ஏன் பாஸ்டர் எனக்கு நடக்க மாட்டேங்குது? why this is not happening to me? because you are bounded. நீங்க உங்களையே ஒரு செயின்ல மாட்டி வச்சுக்கிறீங்க. செயின் எல்லாம் இன்னைக்கு வெட்டி விடுங்க. கட் டவுன் த செயின்ஸ், ஸ்டெப் அவுட் இன்டு தி unknown. அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, தேவன் 1000 வழிகளை வச்சிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரச்சனைக்கு, நான் தான் சொல்லுவேன், பிரச்சனைன்னு வந்துட்டா குதூகலமா கொண்டாடி தேவன் கையில ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அதுக்கு 1000 வழியில எப்படி தீர்வு தரணும்னு தேவனுக்கு தெரியும். நீங்க ஆனா இன்னைக்கு உட்காந்து இது இவர் செஞ்சா மட்டும்தான் முடியும், இவர் செஞ்சா மட்டும்தான் முடியும்னா நடக்கவே நடக்காது. யூ ஆர் பவுண்டட். தேவன் செய்யக்கூடிய வாசல்களை நீங்களே இன்னைக்கு அடைச்சிடுறீங்களே. இன்னைக்கு எல்லாத்தையும் திறப்புட்டு அப்படியே வெட்டி சாச்சிருங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வெட்டி சாச்சாதான் அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களையும் உங்களுக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. The possibilities are higher, but the choice is up to you. 1000 வழிகள் இருக்கு தேவன் உங்களை காப்பாத்த. ஆனா எதை தேர்ந்தெடுக்கணும்ன்றது உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து மட்டும் இன்னைக்கு, நான் இயேசு கிறிஸ்து, நான் இவ்வளவுதான், நான் பெத்லகேம்ல இருந்து வந்தவன், நான் இவ்வளவுதான் இருந்தா நீங்களும் நானும் ஒளினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, பாவத்துக்கு மீட்பு கிடைச்சிருக்காது, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஒரு நேசரும் நம்ம கிடைச்சிருக்க மாட்டார். ஆனா தன்னைத்தானே வெறுமைப்படுத்தி கொண்டதுனால, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன் சொன்னதுனால 2000 வருஷம் கழிச்சும் எந்த மனசுலாம் உடைதோ தேற்றுகின்ற அந்த தெய்வம் இன்னும் உயிரோடு இருக்காரே. அவர் தன்னை வெறுமைப்படுத்தி கொண்டதனால், எல்லையற்ற பகுதியில் கொண்டதனால் இன்றும் அவரை நாம் போற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால to become Christ, to become a real Christian, you need the understanding. To become Christ, you need to sacrifice everything. Hallelujah.
கிறிஸ்துவை, ஞானஸ்தானம் பெற்றால் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள்னு ஒரு வசனம் இருக்கா இல்லையா? அதை நீங்க அடையணும்னா, 9 கனிகள் செயல்படணும்னா, நான் ஜான் கால்டன், நான் இப்படிதான் இருப்பேன்றதை விளக்கிட்டு நீர் பெருகுங்க. இந்த மாம்சம் சிறுகட்டுன்னு விட்டீங்கன்னா, என்னை அன்பா, அரவணைப்பா, பரிசுத்தமா, விசுவாசமா, நிதானமா, பொறுமையா 9 கனிகளையும் கொண்டு கடைசியில நான் கிறிஸ்துவை கொண்டவனா அவர் என்னை மாத்திடுவார். The possibility is open to you. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்றது உங்களை பொறுத்து இருக்கு. ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கு அற்புதமும் அடையாளம் செய்யணும்னு ஆசை? பாஸ்டர், வாழ்க்கையில ஒரு தடவையாவது இறந்த வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் அப்படி உயிரோட எழுப்பணும் பாஸ்டர். யாருக்கு ஆசை இருக்கு? இதை செய்ய முடியும்னு யார் நம்புறீங்க? யூ கேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை கொண்டுகிற எவனாலையும் கூடும். நான் ஜான் கால்டனால கூடாது, ஜான் கால்டனால முடியாது. நான் என்னை வெறுமைப்படுத்தி நான் அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தில் அசைவாடிக்கிட்டு இருக்கும் போது என்ன உயிர் தெழுதலா மாற்றி இன்னொருத்தனுக்கு உயிரை கொடுத்து தேவன் எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. So don't be Martha. ஆமென். உடனே இன்னைக்கு பக்கத்து வீட்டில் மார்த்தாள் இருந்தால் வெறுத்துறாதீங்க. மார்த்தா நீ பேசாதேன்ட்ட பாஸ்டர் இன்னைக்கு தான் சொன்னார். நோ, that is not the meaning. Don't be bounded. ஹல்லேலூயா. நான் பெந்தகோஸ்தே, நான் கிறிஸ்தவ, நோ, நான் தேவனுடைய பிள்ளை. சிம்பிள் as that. அவர் முஸ்லீம், அவர் இந்து, நோ, கடவுளுடைய சாயல், தேவனுடைய சாயல். ஹலோ, ஹல்லேலூயா. அவன் ஜெயின், அவன் புத்திஸ்ட், நோ, அவன் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. வழிகள் வேறு வேறு, தேவன் ஒருவரே. ஆமென். ஸோ மேக் யுவர் செல்ஃப் பவுண்ட்லெஸ். எல்லையற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்ச உடனே விசுவாசங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எழுந்து நிற்போம். உலகத்தையே அடைந்து நித்திய ஜீவனை இழக்கிறவனுக்கு என்ன லாபம்? எனவே நித்திய ஜீவன், அந்த ஜீவனுக்கான பெயர் நான். அந்த நானின் சாயல் தேவன். அது வார்த்தையினால் உருவாக்கப்படுகிறது, வார்த்தையினால் நீடிக்கப்படுகிறது. எனவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அசைவாடுங்கள். கண்களை மூடி ஒரு எல்லை போட்டிருப்பீங்க பாருங்க. நான் இந்த ஜாதி, நான் இந்த மதம், நான் இந்த வேலை செய்யக்கூடிய ஆள், இவ்வளோதான் எனக்கு, இந்த வயசுக்கு அப்புறம் என்ன முடியாது, இந்த தவறு செஞ்சிட்டேன், இதை நான் பண்ணிட்டேன். எல்லா எல்லைகளையும் உடைச்சேரிங்க பார்ப்போம். பிரேக் டவுன் ஆல் த பவுண்டிங் திங்ஸ். நீங்கள் என்னென்ன எல்லைக்குள்ளே உங்களே வரைஞ்சிக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் உடைச்சேரிங்க. உங்கள் மாம்சம் சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க, உன்னால் இவ்வளோதான் முடியும், உன்னால் இதுதான் செய்ய முடியும், உன்னால் இதுக்கு மேலே முடியாது, அது எல்லாத்தையும் உடைச்சரிங்க. பிரேக் டவுன் ஆல் த பவுண்டரிஸ். மேக் யுவர் செல்ஃப் பவுண்ட்லெஸ் நவ் so that the ultimate essence can work through you. எல்லா எல்லைகளையும் உடைச்செறிங்க. நித்தியத்தில் உள்ள பிதா உங்களுக்குள்ள இருந்து அசைவாடட்டும். அவருடைய மகத்துவமும் கிருபையும் தயவும் அன்பும் உங்கள் மூலியம் செயல்படட்டும். அவர் அற்புதமும் அடையாளமும் மகிமையும் கர்க்கத்துவமும் உங்கள் மூலியம் செயல்படட்டும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் கைகளில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் ஒவ்வொருவரும் எல்லையற்ற வாழ்க்கையில் நம்பப்படாதவர்களின் நிச்சயத்தை காண, அதில் உறுதியாக இருக்க, வெற்றி பெற தலை நிமிர்ந்து நிற்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வாதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லையற்றதாக மாறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.